இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு ஆறு போகுது. சிந்து இந்தியாவில் துவங்கி பாகிஸ்தானில் கடலில் சேரும். ஏன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வரல? சண்டை வந்தால் ரெண்டு நாடுகளும் பேசி தீர்க்கப்படும். ரெண்டு நாடுகள் சேர்ந்து பேசி தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையை ரெண்டு மாநிலம் ஏன் பிரிக்கவில்லை? குதிரை பேரம், யானை பேரம், ஒட்டக பேரம்னு பேசுகிறேன். ஆனால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பேசுகிறவங்க ஒரு 5 எம்எல்ஏ போனதுக்கு பேசுகிறாங்க. இன்றைக்கி மேற்கு வங்காளத்தில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒரே கட்சி. எதிர்கட்சியே கிடையாது. எங்கே போனாங்க? நெருக்கடி நிலையில் திமுக கைதிகள் அடிக்கப்பட்டார்கள், மார்க்சிஸ்ட் கைதிகள் அடிக்கப்பட்டார்கள். அந்த விசாரித்த நீதிபதி ஆணையம் திரு இஸ்மாயில் அவர்கள் அந்த சிறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சிபார் பண்ணார். ஆனால் அன்றைக்கு இருந்த எம்ஜிஆர் அரசாங்கம் அந்த அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுத்தார்கள். ஐயப்பன் கோயிலில் பெண்கள் போகலாமா கூடாதா? 5 நீதிபதிகள், 4 பேர் ஆண்கள், ஒரு பெண். 4 ஆண்கள் சொன்னார்கள் பெண்கள் போகலான்னு. ஆனால் ஒரு பெண் சொன்னால் போகக்கூடாதுன்னு. அப்போ எப்படி சொல்கிறீங்க? அவன் பெண் நீதிபதியாக இருந்தால் எல்லாமே பெண் உரிமையோடு பேசுவாங்களாம் தெரியாது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ONOE அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்தியா முழுக்க ஒரு தேர்தல், அதை கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சி நடக்குது. ஆனால் உண்மையோட அர்த்தம் என்னென்னா ஒரு தேர்தல் ஒரு தலைவர். அந்த ஒரு தலைவரோடு நிற்காம ஒரு மொழி, ஒரு உணவு, ஒரு கேடுகட்ட ஒரு இருண்ட பகுதிக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது தான் இன்னும் அதிகமாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி அதானியும் அம்பானியும் தான் அரசாங்கம் நடத்துகிறாங்கன்னா அது வேடிக்கையாக கார்ட்டூனுக்காக சொல்லலை. அவர்கள் கையில் பொருளாதாரம் இருக்கிறது. அவர்கள் முடிவு செய்வார்கள் என்ன சட்டம் வர வேண்டும் அல்லது யார் ஆட்சி செய்ய வேண்டும். அதனால தான் சொல்கிறோம், ஒரு பொருளாதார மாற்றம் வராமல் இதர சமூக மாற்றங்கள் வராது. நீதித்துறை தொடர்பாக நமக்கு இருக்கிற எளிய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெளிவு பெறதுக்காக இந்த ஒரு கலந்துரையாடலாக இந்த நிகழ்வு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நீதியரசர் சந்துரு அவர்களை வருக என வரவேற்கிறேன். ஐயா வணக்கம். நீதித்துறை இந்தியாவினுடைய குற்ற வழக்குகள், சமூக வழக்கு எல்லாத்தையுமே விசாரிக்கிற நீதித்துறை மீது இருக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, வழக்குகளை விசாரிப்பதற்கு எக்கச்சக்கமான அதிக காலம் எடுத்துக்குது அப்படிங்கிறதான். கிட்டத்தட்ட இன்றைய தேதியில் 5.5 கோடி வழக்குகள் தேங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாரும் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு, நீதியரசர்கள், நீதிபதிகள் அந்த வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதை பற்றின உங்களுடைய மதிப்பீடு என்ன? வழக்குகள் தேக்கம் என்பது இன்னைக்கு நேற்று ஏற்படுத்த பிரச்சனை கிடையாது. இந்தியாவுடைய மக்கள் தொகை எப்படி பெருகுதோ, மக்களுடைய பிரச்சனைகள் எப்படி பெருகுதோ, மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு வேறு எந்த விதமான நேரடி நடவடிக்கைகள் எடுக்க முடியாத போது நீதிமன்றத்துக்கு தான் வரணும். ஒரு உதாரணத்துக்கு, தமிழ்நாட்டில் முதல் முறையாக நீதிமன்றம் உருவானது 1802 கும்பகோணத்தில் ஒரு முன்சிப் கோர்ட் வந்தது. 1802 அந்த முன்சிப் கோர்ட்டில் 2000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. மக்கள் தங்கள் பிரச்சனைகளை தாங்களே ஒரு கத்தி எடுத்து இல்லை ஒரு ஆயுதத்தை தீர்க்க முடியாது, நீதிமன்ற வழியாக தீர்க்கும் போது தங்கள் பிரச்சனைகளை நீதிமன்றம் தீர்ப்ப வருவது வரவேற்கத்தக்கது. நம்முடைய இந்திய அரசியல் சட்டத்தில் நீதிமன்றத்துக்கு ஒரு தனியான அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அரசு அதிகாரிகள், சட்டமன்றங்கள் இயற்றக்கூடிய சட்டங்கள் இவற்றையெல்லாம் மறு ஆய்வு செய்வதற்கு சட்டப்படி செல்லுமான்னு பார்க்குற அந்த அதிகாரம் இன்றைக்கி நீதிமன்றத்திற்கு. அப்போது இந்த இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் 32வது பிரிவில் அடிப்படை உரிமையாக அறிவிக்கப்பட்டிருக்கு. உலகத்திலேயே எந்த நீதிமன்றத்துக்கு இல்லாத பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு நீதிமன்றம் நம்முடைய உச்ச நீதிமன்றம். இதை அறிமுகப்படுத்திய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துடைய இதயம் இந்த நீதிமன்றம்னு சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்தியாவில் என்ன தப்பு நடந்தாலும் அல்லது என்ன விதமான பிரச்சனை வந்தாலும் அணுகக்கூடிய ஒரு நீதிமன்றமாக இருக்குது. அது ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றம் மட்டுமல்ல, அசல் நீதிமன்றம். சரி, இன்றைக்கி டெல்லியில் அந்த கரப்பாம்பூச்சி லதா பார்ட்டி மாணவர்கள் இளைஞர் போராடும் போது அவங்க மேலே தடியடி பிரயோகம் செய்தது சரியா, அதை கூட இன்றைக்கி உச்சநீதிமன்றம் தான் விசாரிக்கிறேன். பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் கீழ்கோர்ட்டுக்கு போங்க, ஹைகோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இது சொல்லலை. அப்படி சொல்லும்போது நீதிமன்றம் தன்னோட சக்திக்கு அப்பால்பட்டு பல வழக்குகளை கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சரி, வழக்குகளை விசாரித்து ஒரே நாளில் முடியும்னா அதுக்கான நடைமுறை, கிரிமினல் நடைமுறை இருக்குது, சிவில் நடைமுறை இருக்குது.
நடைமுறை பற்றி விசாரிக்காமல் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எந்த தீர்ப்பும் சொல்ல முடியாது. அப்போது ஒரு வழக்கு முடிவதற்கு அதுக்கான சில நேரம் இருக்குது. புதிய புதிய சட்டங்கள் வருகிறது. புதிய சட்டங்கள் வரும்போது நீதிமன்றத்தோட சுமையும் அதிகமாகுது. இப்போ உதாரணமாக தேர்வுத்தாள் வெளியிடுறவங்களுக்கு 10 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு போடுறான். இதை யார் விசாரிக்க போகிறான்? இது இன்றைக்கு எழுப்பப்பட்ட புதிய குற்றம். அதுக்கு ஒரு சிறப்பு நீதிமன்றம் வைப்போம், 4 மாதத்தில் முடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது அது வந்து சௌகரியமாக இருக்கும். நடைமுறையில் அப்படி வராது. உதாரணமாக அதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். ஒரு காசோலை ஒருத்தர் கொடுக்குறோம், அது பணம் இல்லாமல் திரும்பி வருது, அது ஒரு குற்றம். இன்றைக்கி குற்றவியல் நடுமன்றம் விசாரிக்கிறோம். 138வது பிரிவில் விசாரிக்கிறாங்க. இந்த பிரிவு வந்ததிலிருந்து குற்றவியல் நீதிமன்றத்தில் வேறு எந்த வழக்கும் விசாரிக்கலை, இது ஒன்று தான் விசாரிக்கிறேன். இதை நாடாளுமன்றம் எதிர்பார்த்ததா, அரசாங்கம் எதிர்பார்த்ததா? அப்போ நீதித்துறையிலன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வாதம் என்னென்னா, புதிய சட்டங்கள் புதிய பொறுப்புகள் கொடுக்கும்போது அதை சமாளிக்கிற அளவுக்கு உள்கட்டமைப்பு வசதி இருக்கா, நீதிமன்றம் போதுமா, இல்லை இன்னும் அதிகமாக வேணுமா, அதுக்கு வசதிகள் பெருக்கணுமாங்கிறது யோசிக்கிறதில்ல. அதுதான் முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. புது சட்டங்கள் ஆனால் குறைந்த நீதிபதிகள் அப்படிங்கிறதும் மக்கள் தொகையில் பெருக்கம் இருக்கிறதும் இருக்குது. அதே சமயத்தில் நீதிபதிகளுடைய தனிப்பட்ட திறமை இல்லை வாய்தா வாங்கிறது, அது வந்து இப்போ கூட நம்முடைய பிரதம அமைச்சர் சொன்னார், வாய்தாக்கு வாய்தா அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு தனி கலாச்சாரமாக மாறிடுது. நீதிமன்றம் கேட்கும் போதெல்லாம் வாய்தா கொடுக்குறது வக்கீலுக்கு சௌகரியமாக இருக்குது அப்படிங்கிறதும், நீதிபதிகளுடைய தனிப்பட்ட திறமைகள் அவங்கள தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுடைய திறமை எப்படி இருக்குங்கிறதும், உள்கட்டமைப்பு வசதிகள் இருக்கா, போதுமான தனி எழுத்தாளர்கள் இருக்காங்களா, இது வந்து அதிகமான காப்பி தயார் பண்ணுறதுக்கு மிஷின் இருக்கா, அப்படிங்கலாம் பல்வேறு பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி வந்து மின்னியல் மயமாக டிஜிட்டல் பண்ணாலும் பிரச்சனைகள் தேரலைங்கிறத உண்மை. அதனால் அது வந்து ஒரு காரணம் மட்டுமல்ல, பல காரணங்கள் உள்ளடக்கிய பிரச்சனை. இதில் சம்மந்தப்பட்ட எல்லோரும் சேர்ந்து இதை பற்றி விவாதித்து அதுக்கான சரியான முடிவு எடுக்கலைன்னா இன்றைக்கி நேற்றுக்கு இந்த பிரச்சனை முடியாது. எனக்கு தெரிஞ்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 7.5 லட்சம் வழக்குகள் இருக்குது. புதிய வழக்குகளை யாரும் இனிமேல் கேட்காம பழைய வழக்குகளை முடிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தால் கூட 145 வருஷம், அது என்னுடைய கொள்ளு பேர் இருந்தால் கூட முடியாது. அப்போது வந்து ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. மக்கள் நீதிமன்றம் வரணும், பிரச்சனைகள் நீதிபேரவை தீர்க்கணும், அதே சமயத்தில் சுருக்கமாக சீக்கிரமாக அவங்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறது வந்து ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க, சீக்கிரமாக எல்லாத்தையும் எங்களால் உடனே விசாரிக்க முடியாது, யாரும் எங்களை வற்புறுத்த முடியாது. அது தவறான போக்கு. ஒரு வழக்காடிக்கும் தன் வழக்கை விசாரித்து சீக்கிரம் தீர்ப்பு சொல்ல வேண்டுங்கிறது எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை எப்படி நிறைவேற்ற போகிறாங்கங்கிறது வந்து நீதித்துறைக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அப்படி பொறுப்பு இருக்கும்போது அந்த பொறுப்பை தட்டி கழிக்காத, அந்த பொறுப்பில் ஒரு பங்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு வேண்டும். அதை எல்லா தரப்பிலும் சேர்ந்து பேசி அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணுங்கிறது தான் சரி. அதாவது நீதித்துறையில் ஒரு நிர்வாக சீர்திருத்தம் வேணுங்கிறது உங்களுடைய அடிப்படையான பதில். அப்படின்னா நீங்கள் அந்த சீர்திருத்தம் எந்த வகையான சீர்திருத்தத்தை உடனடியாக செஞ்சால் இந்த வழக்குகளுடைய எண்ணிக்கை வந்து குறையும் நினைக்கிறீங்க? இப்போ ஒரு பெண்ணை வந்து வன்புணர்ச்சி செய்து கொலை செய்கிறாங்க, இல்லை வன்புணர்ச்சி செய்கிறான், எல்லாரும் முதல்ல என்ன சொல்கிறாங்க, சுட்டுத்தள்ளு, என்கவுண்டர் பண்ணுங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கு போடு. இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி வந்தபோது கூட தமிழிசை சவுந்தரராஜா ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுன்னு. ஆனால் நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை தான் கொடுத்துருக்காங்க. தமிழிசை தான் நீங்கள் வந்து ஏன் தூக்குல கொடுக்குறாங்க? அவங்க வந்து ஒரு மாநிலத்தோடைய ஆளுநராக இருந்தவங்க, அரசியல் சட்டம் தெரிஞ்சிருக்கணும். அரசியல் சட்டத்தில் தூக்கு தண்டனை எந்தெந்த காரணத்துக்காக கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் கிரிமினல் சட்டத்தை மாற்றியிருக்காங்க. மாற்றப்பட்ட கிரிமினல் சட்டம் பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா, குற்றவியல் நடைமுறை சட்டம், அந்த சட்டத்தில் ஆயுள் தண்டனையும் கொடுக்கலாம், தூக்கு தண்டனையும் கொடுக்கலாம்.
ரேரஸ்ட் ஆஃப் த ரேர், அரிதிலும் அரிதான காரணத்துக்கு தான் தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு இருக்கு. அதனால் வந்து நீதிபதி தேர்ந்தெடுக்கும் போது தண்டனையை தேர்ந்தெடுக்கிறார். நான் அந்த அம்மா கிட்ட நான் கேட்டேன் ஒரே கேள்வி, உங்களுடைய பாஜக அரசை புது கிரிமினல் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அதில் எல்லா வன்புணர்ச்சி கொலைக்கும் தூக்கு தண்டனை ஏன் சொல்லலை, சொல்லாத ஒன்றுத்தை நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, சரி நீங்கள் செய்யலை ஆனால் இந்த அரசாங்கம் செய்யணும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு. அதுக்கு அவங்க பதில் சொல்லலை. மக்கள் வந்து உணர்ச்சி வசப்படுறாங்க, ஆனால் நீதிமன்றமும் நாடாளுமன்றம் உணர்ச்சி வசப்பட முடியாது. அப்போது நம்மளுடைய தண்டனை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நடைமுறை வழி இருக்குது. பழைய தலைமை நீதிபதி NV ரமணா சொல்லியிருக்காரு, எல்லா மக்களும் திடீர் காஃபி, திடீர் இட்லி, திடீர் தோசை கேட்குற மாதிரி திடீர் தண்டனை கேட்குறாங்க. அது வந்து குற்றவியல் சட்டத்தில் முடியாது. தண்டனைக்கு என்று சில நடைமுறை இருக்காது, அதை நடைமுறைக்கும். ஆனால் நடைமுறை எவ்வளோ நாள் நடக்கும், நாள் கணக்காக நடக்குமா அப்படிங்கிறதும், இந்த மாதிரி திடீர் பாயசம் குடிக்கிறோங்கிறதும் ரெண்டுத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. ஹைதராபாத்தில் ஒரு கால்நடை மருத்துவரை வந்து ஒரே நாள்லேயே 4 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க, என்கவுண்டர். அந்த என்கவுண்டர் செய்த காவல் அதிகாரிகள் எல்லாம் பாராட்டினாங்க, லட்டு கொடுத்து மாலையெல்லாம் போட்டு ஊர்வலமாக கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போட்டாங்க. உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி சிர்பூர்கர் தலைமையில் ஒரு கமிட்டி வச்சாங்க. அந்த கமிட்டி 6 மாதம் கழித்து ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. அந்த அறிக்கை 196 பக்கம். சரி, இந்த சுடப்பட்டு இறந்த 4 இளைஞர்களுக்கும் இந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ சுட்டவங்க என்ன பண்ணுறது, அவங்க இப்போ ஜெயிலில் இருக்காங்க. அதனால் வந்து எல்லாத்துக்கும் விரைவான ஒரு நடைமுறை முடியாது. அதே சமயத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய குற்றவியல் நடைமுறை காலதாமதப்படுத்துகிறது. ஒரு JNU மாணவர் உப்பா சட்டத்தில் உள்ளே இருக்கார், 6 வருஷமாக ஜாமீன் கிடையாது, 6 வருஷமாக ட்ரையல் கிடையாது, குற்றச்சாட்டு போடலை. பீமா கோரேகான் வழக்கில் 15 பேர் எல்லாரும் படித்தவங்க தான். நாடு முழுக்க இருக்கக்கூடிய நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த ஃபாதர் ஸ்டான் சாமி ஒரு சிகிச்சை இல்லாமல் செத்து போயிட்டார். இப்போ 15 பேர் இருக்காங்க, 6 வருஷமாக உள்ளே இருக்காங்க. குற்றச்சாட்டு என்ன யாருக்கும் தெரியாது. ஜாமீன் உண்டா, சில பேருக்கு ஜாமீன், சில பேருக்கு கிடையாது. அம்பேத்கருடைய பேரன் ஆனந்த் தெலும்தே பம்பாயில் ஒரு பெரிய அறிவாளி, நல்ல தொடர்ந்து அறிவு சார்ந்த கட்டுரை எழுதுகிறாரு. அவருக்கு வந்து வெளிநாடு போகிறதுக்கு தடை, லண்டனில் அவர் பேசக்கூடாது, கொச்சியில் பேசக்கூடாது, நீங்கள் வேணால் ஆன்லைனில் பேசுங்க அப்படிலாம் நீதிமன்றம் சொல்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கி நீதிமன்றம் சொல்லார்கள், ஒரு விசாரணை நீண்டு கொண்டே போனால் அவருக்கு முன்ஜாமீன் பிணையில் விடுக்க வேண்டும் சொல்கிறேன். ஆனால் பிணையில் விடுவது வந்து ஒரு குயிக் சொல்யூஷன், அதாவது தீர்வு வந்து உடனே கிடைக்காது. உண்மையான தீர்வு என்ன கிடைக்கும்னா, அவங்க மேலே குற்றச்சாட்டை குறைத்த நாளில் போட்டு, நீங்கள் வந்திருக்க கிரிமினல் சட்டத்தில் 90 நாளில் நீங்கள் வந்து குற்றச்சாட்டு பண்ணணும்னா உப்பா சட்டத்துக்கு அது பொருந்தாது, சில தீவிரவாத சட்டத்துக்கு பொருந்தாது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதனால் வந்து சில சிறப்பு சட்டங்கள் வந்து சாதாரண குற்றவியல் நடைமுறையெல்லாம் தலைகீழாக மாற்றிவிட்டார்கள். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பற்றி அறிவாளிகள் பேசுகிறாங்க, தீவிரமாக இயக்கத்தில் இருக்கவங்க பேசுகிறாங்க. சாதாரண மக்கள் இதை பற்றி கவலை இல்லை. ஏன் அவன் ஜெயிலுக்கு போனான்னு தெரியாது, ஏன் உள்ளே இருக்கான்னு தெரியாது. அப்போ என்னன்னா, ஒரு விதமான ஒரு கடினமான சூழ்நிலை இருக்குது. சாதாரண குற்றவாளிகளை சாதாரண நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பு சொல்லும். ஆனால் அரசியல் ரீதியாக செயல்படக்கூடியவர்களை ஒடுக்குவதற்காக சில தீவிர கருப்பு சட்டங்களை உண்டாக்கியிருக்காங்க. அதோட விளைவு தான் உப்பா சட்டமும். இப்போ கூட இந்த டெல்லியில் போராடிய மாணவர்கள் அவங்கள வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள வைக்கிறோம். அது என்ன அர்த்தம் தெரியும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, குற்றங்கள் பெருகுவதற்கு காரணம் குற்றத்துடைய தீவிரத்தன்மை அதிகரித்து இன்னும் கடுமையான குற்றம் கொண்டு வரும்போது அதோடைய இயற்கையாக விசாரணை தள்ளி போகிறது. யாரும் முடிவெடுப்பதற்கு தயாரில்லை. தமிழ்நாட்டில் கூட அரசியல்வாதிகளை போட்டா சட்டத்தில் உள்ளே வச்சாங்க ஜெயலலிதா பேரில். உங்களுக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், தமிழ்நாட்டில் பொட்டா சட்டத்தில் போட்ட ஒருத்தரை கூட தண்டிக்கவே இல்லை. சரி, அவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கவே இல்லை. அப்போ அவங்க ஜெயிலில் இருந்தாங்க. வைகோ 21 மாதம் ஜெயிலில் இருந்தார், நெடுமாறன் 19 மாதம் இருந்தார், சுபவி 19 மாதம் இருந்தார். என்ன காரணம்? 2 மாணவர்கள் சிறுவர்கள் அவங்கள பொடா சட்டத்தில் வைக்கிறான். ஒரு மாணவர் பேர் பிரபாகரன், இன்னொரு மாணவர் பேர் பகத்சிங். அதான் குற்றம். நீதிமன்றம் சொல்கிறாங்க, சிறுவர்கள் எப்படி இந்த சட்டத்தில் போடுறீங்கன்னு.
இப்போ கூட கேட்டிருக்காங்க நம்முடைய தலைமை நீதிபதி, இந்த மாணவர்கள் போராட்டம் அமைதியாக நடக்குது, அதுக்கு எதுக்கு இப்படிப்பட்ட எதிர்ப்புகள், இப்படிப்பட்ட காவல்துறை கட்டுப்பாடு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பூஜான்கிற ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி இப்போ பதவியில் இருக்கார். அவர் தெளிவான ஒரு கேள்வி கேட்டார். இந்தியா வந்து ஒரு சுதந்திர நாடு, ஜனநாயக நாடு. சாதாரண மக்கள் வந்து தங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அவர்கள் மீது கடுமையான சட்டத்தை நிறைவேற்றுறது வந்து ஒரு அரசாங்கத்துக்கு அழகில்லைன்னு ஒரு பதவியில் இருக்க நீதிபதி கேட்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதனால் வந்து வேறு ஒரு வழியில் வெறுப்பு உணர்ச்சியை உண்டாக்குறது, சிறுபான்மையினரை நசுக்கிறது, சிறுபான்மையினரோட வீடுகள் எல்லாம் வந்து புல்டோசர் வச்சு இடிக்கிறது, புல்டோசரை பயன்படுத்தலாமா கூடாதான்னு ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு, போராடலாமா கூடாதான்னு ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அப்போ சாதாரண மக்களுடைய எதிர்ப்புகள், அரசியல் ரீதியான எதிர்ப்புகளை கூட அடக்குவதற்கு அரசாங்கம் வேறு வழிகளை பயன்படுத்துறது. நீங்கள் சொல்லக்கூடிய வழக்குகள் பெருக்கிறது காரணமும் அதுவும் ஒரு காரணம். சரி, இன்னைக்கு கூட இந்த அரசாங்கம் இந்த மாணவர்கள் மீது போட்ட வழக்குகளை வாபஸ் பண்ணுவோன்னு சொன்னால் கூட வாபஸ் ஆகவில்லை. இதுவரைக்கும் ஆகலை. எஃப்ஐஆரை தொடர்ந்து விசாரின்னு சொல்கிறாங்க. நான் மாணவர்களை, சிறுவர்களை அறியாதவர்கள் செய்துவிட்டார்கள், மன்னித்து விட்டேன் அப்படின்னு பிரதம அமைச்சர் சொல்கிறாரு. யாரையும் மன்னிக்கலை. ஏன்னா இந்த அரசாங்கம் மன்னிக்காது. அவருடைய ஆட்சியில் மன்னிப்புங்கிறதே ஒன்றே கிடையாது. அவங்க மாணவர்களை பழிவாங்குவார்கள், போராடுபவர்களை பழிவாங்குவார்கள். அதோடைய விளைவு தான் இன்றைக்கி உமர் காலித் இன்றைக்கும் சிறையில் இருக்கார். இன்றைக்கும் ஒரு ஜாமீன் கிடைக்கல. அது ஒரு பல பிரச்சனைகள் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் பொதுவாக பேசும்போது தான் பொதுவான ஒரு வழி கிடைக்குமே ஒழிய ஒவ்வொரு பிரச்சனையும் சின்ன பிரச்சனையாக பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒருமித்த ஒரு இருக்குது. அரசு இயந்திரத்தை போராடும் மக்களுக்கு எதிராக தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அரசு இருக்கும் வரை, அந்த அரசுக்கு ஜால்ரா போடக்கூடிய ஒரு நீதிமன்றம் இருக்கும் வரை இந்த வழக்குகள் நிலுவையில் தான் இருக்கும். சமீபத்தில் டெல்லி ராஜ்யசபை இது ஒரு வேட்பாளருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. அதுக்கு வந்து ஏன் நிராகரிக்கப்பட்டது, நீதிமன்றம் போகும்போது நீதிமன்றம் வந்து நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? அந்த மீனாட்சி என்ற காங்கிரஸ் உறுப்பினர், அவங்க வந்து மத்திய பிரதேசத்தில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக நாமினேஷன் போடுறாங்க. நாமினேஷனில் அவங்களுடைய அந்த தேர்தல் மனுவில் ஒரு குறிப்பிட்ட குற்றத்தை பற்றி சொல்லலை. ஆந்திராவில் அவங்க மேலே ஒரு அவதூறு வழக்கு, ஒரு தனிப்பட்ட வழக்கு இருக்க சொல்லலைன்னு சொல்லி அந்த தேர்தல் அதிகாரி மனுவை ரத்து பண்ணிடுறாரு. அவங்களுக்கு அந்த ஆளுகளை மாநிலங்களவை போகிற வாய்ப்பு தட்டி போச்சு. இது வந்து அவங்க உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்ட போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் போய் எலெக்ஷன் வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த எலெக்ஷன் வழக்கு போடும்போது அடுத்த உதாரணமாக தமிழ்நாட்டுடைய முன்னாள் அவைத்தலைவர் அப்பாவு, அவர் மேலே 80 கேஸ் போட்டார். அதை முடிஞ்சு அடுத்த தேர்தல் வந்து 3வது தேர்தல் இருந்தாச்சு. அப்போ இந்த தேர்தல் வழக்குகளை விசாரின்னு சொல்லும்போது உச்சநீதிமன்றம் உண்மையிலேயே அந்த மீனாட்சி வழக்கில் தவறான ஒரு இது சொல்கிறாங்க. இப்போ வந்து தேர்தல் மனு கொடுக்கும்போது தவறான காரணங்களாக தள்ளுபடி செய்யும்போது அதுக்கு ஒரு தீர்ப்பாயம் இருக்குது, தேர்தல் தீர்ப்பாயம். அது உயர்நீதிமன்ற நீதிபதி விசாரிக்கிறாரு. இப்போ வந்திருக்கக்கூடிய 136வது சட்ட திருத்தம்படி நீங்கள் பதவியில் இருந்தாலும் உங்களை 30 நாள் போலீஸ்காரங்க கைது செய்து உள்ளே வச்சா பதவி போயிடுது. இது எங்கே போய் சொல்கிறது? அந்த மீனாட்சிக்கு வந்து ஒரு தேர்ப்பாயம் இருக்குது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதி ஒரு தப்பான காரணத்துக்காக கைது செய்யப்பட்டால் அவருக்கு பதவியே போயிடுன்னு சொல்கிறது வந்து ஒரு தீவிரத்திலையும் தீவிரமானவர். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சட்டத்தின்படி ஒரு 2 வருடம் தண்டனைப்பட்டால் தான் பதவி போகும். ஆமாம், அதுவும் கடுமையான குற்றத்துக்கு தண்டிக்கணும். ஆனால் இப்போ வரக்கூடிய சட்டம் அதை விட மோசமான சட்டம். அப்போ ஒரு பிரச்சனை என்னென்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிகள் மக்களால் தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாலேயே அல்லது பின்னாலேயோ அவர்களை எப்படியாவது தகுதி இழப்பு செய்யணும். இப்போ இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அவர் மேலே ஒரு அவதூறு வழக்கு. அவர் பேசின பேச்சு கோலாறில். அவதூறு வழக்கு வந்து குஜராத்தில். குஜராத் நீதிபதி அவருக்கு தண்டனை கொடுக்குறாரு. நீங்கள் எப்படி மோடியை பற்றி பேசுனீங்க? அவர் சொன்னதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான். மோடின்னு பேர் வச்சுருக்கவங்க எல்லாமே திருட்டு பேழியாக இருக்காங்களேன்னு கேட்டார்.
அது உண்மையாக பொய்யாங்கிறது வேறு விஷயம். ஆனால் இந்த வழக்கை ஏன் குஜராத்தில் விசாரித்தாங்க? குஜராத் நீதிபதி 6 மாதம் தண்டனை கொடுக்கலாம், 1 வருஷம் தண்டனை கொடுக்கலாம், அபராதம் போடலாம். வேண்டுமென்றே 3 வருஷம் ஜெயிலை கொடுக்குறார். எதுக்கு காரணம்னா அவரை தகுதி இழப்பு செய்ய வேண்டும். அப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் ஒரே நிமிஷத்தில் தகுதி இழப்பு செய்யப்பட்டார். உயர்நீதிமன்றம் அதுக்கு தடை கொடுத்த பிறகு திருப்பி வர்றார். இன்னும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. அப்போ என்ன பிரச்சனைன்னா, ஜனநாயகபூர்வமான நடைமுறைகளில் சிக்கலான சட்டப்பிரிவுகளை கொண்டு வந்து தங்களோட அதிகார பலத்தை பயன்படுத்தி எதிர்க்கட்சியை ஒழிக்கணும். அது இப்போ சொன்ன மாதிரி இதுவாது குற்ற வழக்கு, பிணையில் வர முடியாத ஒரு வழக்கு. இப்போ என்னன்னா, நீங்கள் எல்லாரையும் விலைக்கே வாங்கிடலாம், மொத்தமாக எங்கே சேர்ந்துடுங்க, 2ல் 3ல் 2 பேர் வந்தால் அது ஒரு இணைப்பு அப்படின்னு ஒரு கட்சி தாவலில் வராது. எல்லாத்த விட எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, தமிழ்நாட்டில் சில பேர் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து ஆளுங்கட்சியில் செய்கிறாங்க. ராஜினாமாவை அவைத்தலைவர் ஏற்றுக்கொண்டார். ஆளுங்கட்சியில் சேர்த்துக்கிறா வேணாமா சேர்த்துக்கிறாங்க. இப்போ என்னென்னா, குதிரை பேரம், யானை பேரம், ஒட்டக பேரம்னு பேசுகிறேன். ஆனால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பேசுகிறவங்க ஒரு 5 எம்எல்ஏ போனதுக்கு பேசுகிறாங்க. இன்றைக்கி மேற்கு வங்காளத்தில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒரே கட்சி, எதிர்கட்சியே கிடையாது. எங்கே போனாங்க? ஒரு கல்கத்தா வக்கீல் சொல்கிறாரு, நாங்கள் எதிர்கட்சிங்கிறதே இல்லாத ஒரு சட்டமன்றம் இன்றைக்கி தான் 75 வருஷத்தில் மேற்கு வங்கத்தில் இருக்குது. ஏன்னா எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியாக மாறியாச்சு. நீங்கள் ஆளுங்கட்சியாக சேர்ந்துடாதீங்க, அந்த ஒரு பிராண்டை வச்சு அங்கேயே இருங்க, அந்த கொடியை வச்சு அங்கேயே இருங்க. ஏன்னா எங்களுக்கு மாண்மை தாங்கிய மன்னருக்கு ஆதரிக்கக்கூடிய எதிர்கட்சியும் தேவை. ஹர் மெஜஸ்டிஸ் அப்போசிஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி சட்டமன்றத்தில் என்ன நிறைவேற்றுறாங்கன்னா, மாணவர்களுக்கு முட்டை கிடையாது முதல். அடுத்தது இதே மாதிரி யாராவது கைதானால் உடனடியாக பதவி இழப்பு, இப்படி பல சட்ட திருத்தங்கள். தேர்தல் மனுவில் உங்களுடைய பேர் இல்லை என்றால் ரேஷன் அட்டை கிடையாது. இது மாதிரி இந்தியாவோட ஒரு பகுதி அரசியல் ரீதியாக முன்னேறிய ஒரு மாநிலத்தில் மோசமான பாசிச நடவடிக்கை எல்லாம் ஒரு அரசாங்கம் செய்யுதுன்னா, நம்ம சின்ன சின்ன விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்தியாவை ஒரு ஜனநாயக நாடாக இல்லாமல் தன்னுடைய அந்த ஆளுமையை விரிவுபடுத்தி ஒரே கட்சி, அதனால தான் இப்போ எல்லாம் சொல்கிறான், 1 நேஷன் 1 எலெக்ஷன், ONOE அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்தியா முழுக்க ஒரு தேர்தல், அதை கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சி நடக்குது. ஆனால் உண்மையோட அர்த்தம் என்னென்னா, ஒரு தேர்தல் ஒரு தலைவர். அந்த ஒரு தலைவரோடு நிற்காமல் ஒரு மொழி, ஒரு உணவு, ஒரு தலைவர், இதுதான் அடுத்த நிலை. ஒரு மதம், அது அடுத்த சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேற இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் சொல்லக்கூடிய அமைப்பு ரீதியான பிரச்சனையை தாண்டி ஒரு அரசியல் ரீதியான மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கேடுகட்ட ஒரு இருண்ட பகுதிக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது தான் இன்னும் அதிகமாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். நீதிமன்றத்தில் தேக்கம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் விவாதிக்க முடியும். ஆனால் இந்தியா மாறின பிறகு இது ஒரு ஜனநாயக குடியரசாக இருக்குமா இருக்காதா, அந்த கேள்விக்கான பதிலில் நம்ம அதிகமாக அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கிறோம். ஹிண்டு பத்திரிகையில் நேற்று ஆங்கில ஹிண்டு பத்திரிகையில் அரிதான சந்தர்ப்பங்களில் பெல்லட் குண்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த சரத்து இருக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்திலே வாதாடிருக்காங்க. அப்போ அந்த அரசு டெல்லி போலீஸ் பண்ண ஒடுக்குமுறையை நியாயப்படுத்துகிற மாதிரியான கருத்தே சுப்ரீம் கோர்ட்டில் இப்படி பேசுகிறாங்கன்றது சரியா, அப்படி சொல்லலாமா அப்படின்றத பற்றி. ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு காவல்துறை என்னென்ன மாதிரியான அணுகுமுறைகளை கைப்பிடிக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு வரையறை இல்லை. ஒரு தடியடி செய்யலாம், அல்லது அவங்க மேலே தண்ணீர் பாய்ச்சி கலைக்கலாம், அல்லது கண்ணீர் புகை விடலாம். அப்படி பல மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி சின்ன ரவை குண்டை வச்சு கொடுறாங்க. இது தேவையா இல்லையான்னு கேள்வி வரும்போது இது யார் இதுக்கு உத்தரவிட்டாங்கிறது யாருக்கும் தெரியாது. உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்துக்கே வரலாமல் தவிர்க்கிறார். அப்போ இது உத்தரவிட்டது சிறப்பு காவல் படையா, இல்லை டெல்லியோடைய ஆளுநரா, இல்லை மத்திய உள்துறை அமைச்சரா, யாருக்கும் தெரியாது. இது மாதிரி ஒரு விசாரணையை இன்றைக்கி உச்சநீதிமன்றம் விசாரிக்கும் போது ஒரு நீதிபதி அது தீர்ப்பாக இன்னும் மாறலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா,
இந்த சமயத்தில் பயன்படுத்தியது தவறாக இருக்கலாம், ஆனால் சில கட்டுக்கடங்காத சூழ்நிலையில் அதையும் பயன்படுத்தலாம்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவில் காவல்துறை ஏற்படுத்தியது பிரிட்டிஷ்காரங்க. அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியாவில் அமைதியின்மை தடுக்கணும், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுங்கிறது தான் காவல்துறையோட அடிப்படை. அப்போ ஒரு இடத்துல கட்டுக்கடங்காத சூழ்நிலை போனால் வருவாய்த்துறை அதிகாரி உத்தரவிடலாம், இது வந்து சட்டவிரோத கூட்டம். சட்டவிரோத கூட்டம் என்று சொன்னால் தடியடி பிரயோகம் செய்யலாம், தண்ணீர் பண்ணலாம், இது வேணால் பண்ணலாம். இன்னும் கேட்டால் பீகாரில் வந்து AK-47 துப்பாக்கி வச்சு காட்டியிருக்காங்க. அது மாதிரிலாம் சூழ்நிலை. இப்போது ஜெய்பீம் படத்தில் அந்த கைதியை அவர்கள் வந்து டார்ச்சர் பண்ணுறான், அடிக்கிறான். ஒரு கைதியை வந்து காவலில் வச்சு சித்திரவதை பண்ணக்கூடாது, சட்டம் தெளிவாக இருக்குது. ஆனால் எத்தனை வகையான சித்திரவதை இருக்குங்கிறது வந்து சிறைக்கு போனவங்களாம் கேட்டால் சொல்லுவாங்க. அவங்களுடைய முடியை எடுக்கிறதுலேருந்து, நகைக்கண்ணில் ஊசி போடுறதுலேருந்து, எல்லா விதமான. இன்னும் கேட்டால் பிரிட்டிஷ்காரன் கிட்டத்தட்ட ஒரு 108 நடைமுறை உருவாக்கி வச்சுருக்காங்க. சித்திரவதை எப்படி செய்வது, அதே மாதிரி கூட்டத்தை கலைப்பது எப்படி அப்படின்னு. இந்த சித்திரவதைகள் வந்து சட்டம் அனுமதிக்குதுங்களா? சட்டம் கிடையாது, அவனை உண்டாக்கி வழிமுறைகள் இருக்கு. இப்போ உதாரணமாக போன வாரம் DT Next என்ற ஆங்கில பத்திரிகையில் ஒரு கூட்டத்தை கலைப்பதற்கான உண்டான நடைமுறையை எழுத்து வடிவத்தில் காவல்துறை உருவாக்கவில்லைன்னு நான் எழுதியிருந்தேன் பதில் பத்திரிகை. எனக்கு தெரிஞ்சு ஒரு DIG வந்து ஒரு ரிட்டையர்டு ADGP எனக்கு பதில் எழுதுகிறார். அதுக்காக ஒரு SOP இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படி இருக்குது. உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் தவறாக எழுதிங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி ஒன்று இருக்கே ஒழிய இன்று வரை இதை யாரும் நடைமுறையில் கடைபிடிப்பதில்லை. எங்களை நடத்தி செல்லக்கூடிய அதிகாரிகள் எங்களுக்கு எந்த உத்தரவையும் போடாமல் அவர்கள் காணாமல் ஓடிப்போய் விடுவார்கள். நிலைமை அடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கடைநிலை காவல்துறைக்கு தான் இருக்கிறது, அவங்க செய்கிறது செய்வார்கள். செஞ்சுட்டு வந்த பிறகு அதெல்லாம் சரிதான் என்று நாங்கள் சொல்வோம். அப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்தியாவுடைய காவல்துறை கட்டுக்கடங்காமல் அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கான காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை விசாரித்து தண்டிப்பது கிடையாது. அதுக்கான ஒரு விசாரணை கமிஷன் போடக்கூடாது. ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் இது பண்ணீங்க அப்படின்னு. இப்போ தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டு கொண்டாங்க. சில பேர் இன்னும் கால் அடிபட்டு இன்னும் அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கல. அந்த காவல்துறை அதிகாரி மாதிரி என்னென்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? திருநெல்வேலியில் ஒருத்தர் வந்து பல் டாக்டர் இருக்கார், ஆனால் அவர் காவல் அதிகாரி. அவர் வரக்கூடிய கைதியெல்லாம் பல் பிடுங்குற வேலை வச்சுது. எப்படி பிடுங்குவாருன்னா, வாயில் கருங்கல்லில் போட்டு கடிக்க வைக்கிறது, பல்லெல்லாம் கொட்டி போயிடும். அவர் வந்து ஒரு பெரிய மாவட்ட அளவில் அதிகாரியாக இருக்கார். அவர் இன்னை வரைக்கும் வேலையை விட்டு தற்காலிகமாக நீக்கலை. பல்வேறு காவல்துறை அத்துமீறல்கள் இன்றைக்கு கவனத்தை விட்டு இப்போ செல்வதற்கு காரணம், ஒவ்வொரு ஆளும் அரசாங்கமும் அந்த மாதிரி ஒரு படை நமக்கு தேவை, அப்பொழுதுதான் அரசியல் எதிரிகளெல்லாம் நம்ம கட்டில் வச்சுக்க முடியும். காவல்துறையை நம்ம எதாவது பனிஷ் பண்ணால் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அதனால் அவங்கள தட்டி கொடுத்து அவங்கள செல்லப்பிள்ளையை வச்சுட்டா எதிரிகளே அடைக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு எதிர்க்கட்சியும் தான் பட்ட அனுபவங்களை வைத்து தான் ஆளுங்கட்சியாக வரும்போது வேறு அணுகுமுறை இல்லாமல், எப்படி மாணவர்களில் சீனியர் மாணவர் ஜூனியர் மாணவர் ரேக் பண்ணுறாங்களோ, ஜூனியர் மாணவர் சீனியர் ஆனோன்னா அவரும் அதே வேலையை தான் செய்வார். அப்படியே ராகிங் கிடையாது. இப்போ ராகிங் தடை சட்டம் இருக்குது, ஆனால் ராகிங் நடக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒவ்வொரு ஆளும் கட்சியும் எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்த்ததெல்லாம் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நடைமுறை செய்கிறார்கள். அதுக்கு முக்கியமாக அவங்களுக்கு காவல்துறை தேவை. காவல்துறை ஆளுங்கட்சியுடைய ஒரு உரிமம் பெற்ற சமூக விரோத குழுவாகத்தான் வைத்திருக்கிறார்கள். அதனால் விசாரிக்கிறதும் தண்டனை செய்கிறதும் யாருக்கும் கிடையாது. பல்வேறு என்கவுண்டர்களில் விசாரித்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அதிகாரிகளை வேலையை விட்டு நீக்கிறது கிடையாது. அவளுக்கு இன்னும் கேட்டால் தமிழ்நாட்டில் நெருக்கடி நிலையில் நம்முடைய முந்தைய முதலமைச்சரை வந்து சிறையிலே அடித்தாங்க. திமுக கைதிகள் அடிக்கப்பட்டார்கள், மார்க்சிஸ்ட் கைதிகள் அடிக்கப்பட்டார்கள். அந்த விசாரித்த நீதிபதி ஆணையம் திரு இஸ்மாயில் அவர்கள் அந்த சிறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சிபார் பண்ணார். ஆனால் அன்றைக்கு இருந்த எம்ஜிஆர் அரசாங்கம் அந்த அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுத்தார்கள். யாருமே வந்து பதவி விட்டு போகல. அப்போ என்னென்னா,
ஜனநாயக பண்புகள் என்பது அரசியல் ரீதியாக தனக்குள்ளே வராமல், அரசியல் வேறு ஜனநாயக பண்பு வேறு. ஆனால் ஜனநாயக நாட்டில் நம்ம அதிகாரம் செலுத்தினாலும் ஜனநாயகம் நடைமுறையில் இல்லை என்பது தான் உண்மை. பெல்லட் குண்டுகள் ரவை பண்ணமான ஒரு நீதிபதி சொன்னார்னா, அவர் தீர்ப்பில் அவர் சொல்கிறாரு, ரொம்ப கடினமான காரியத்தை சொல்லலாம், ஒருவரை சுட்டு கொல்லலாம்னு சொல்லும்போது ஏன் இந்த ரவையை விடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அது தவறு. சில பேர் நீதிபதிகள் வழக்கு நடக்கும்போது தாங்க விரும்புகிறதெல்லாம் சொல்லுவாங்க. உதாரணமாக தலைமை நீதிபதி இவர்களெல்லாம் ஒட்டுண்ணிகள், கரப்பாம்பூச்சிகள்னு சொன்னார். அதோட விளைவுக்கு ஒரு கரப்பாம்பூச்சி கட்சியே வந்துட்டு போ. சில வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை தவறான நேரத்தில் இப்போ அதே நீதிபதி, நீங்கள் சொன்ன நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, மேற்கு வங்காளத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த வாக்களிப்பவர்களுடைய பேரெல்லாம் 1 கோடி பேர் நீக்கப்பட்டது. அதை எதிர்த்து அவங்க வழக்கு போட்டிருக்காங்க. அந்த மேல்முறையீடு வழக்கு 24 லட்சம் வழக்கு இருக்குது. அது முடிகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. அதுக்குள்ளே இந்த தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ அந்த ஜட்ஜு சொன்னார், நீங்கள் இந்த ஒரு தேர்தலில் மட்டும் இல்லை, நீங்கள் வாழ்க்கைக்கு நிறைய தேர்தல் வரும், காத்திருங்கள்னாரு. அப்போ இந்த தேர்தல் என்ன ஆகும்? அப்போ என்னென்னா, நீதிபதிகளுக்கு அந்த உணர்ச்சி, அந்த சென்சிட்டிவிட்டி அது இல்லாமல் போகிறது தான் அது காரணம். நம்ம வாயை வச்சுட்டு என்ன வேணால் சொல்லலாம் அப்படிங்கிறது இல்லை. அவங்களுக்கு வாய் கட்டுப்பாடு தேவை. அதை பத்திரிகைகள், சமூக ஊடகங்கள் விமர்சனம் பண்ணும்போது தான் உணர்கிறாங்க. தலைமை நீதி சூரியகாந்த் சொல்கிறார், நான் அப்படி சொல்லலை, நான் சொன்னதே வேறு ஒரு அர்த்தத்தில். என்ன அவர் எது வேணால் சொல்லின்னு போகிறாரு. சொன்னது தான். அதனால் நம்ம நீதித்துறை மட்டுமல்ல, இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைப்பு முறையே இன்றைக்கி ஒரு தவறான அணுகுமுறையை செலுத்துவதற்கு பெரிய அதிகார சக்திகள் இன்றைக்கி வேலை செய்கிறதும், அந்த அணுகுமுறையில் நீதிமன்றங்களையும் தங்களுடைய ஆதரவாளர்களை வைத்து நீதிபதிகளாக ஆக்கக்கூடும். இப்போ சொல்கிறாங்க நீதித்துறை காவிமயமாக்கிறதான்னு. அதுக்கு பதில் என்னென்னா, கணிசமான அளவுக்கு காவி கட்சியை சேர்ந்தவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய லட்சியத்தை நம்புபவர்கள் இன்றைக்கி நீதிபதியாக இருக்காங்க. அது சென்னை உயர்நீதிமன்றம் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க பல நீதிமன்றங்கள் அப்படிப்பட்டு இருக்காங்க. அதனால் எல்லா துறைகளையும், கல்வித்துறையிலிருந்து நீதித்துறையிலிருந்து எல்லா துறையிலையும் இன்றைக்கி காவிமயமாக்கல் வேகமாக நடந்துட்டு வருது. அதோடைய விளைவாகவும் நம்ம பார்க்கணும். ஒரு தனிப்பட்ட நீதிபதி எப்படி சொல்கிறாருன்னா அவரை திருத்த முடியும். ஆனால் ஒட்டுமொத்த நீதிபதித்துறையும் ஒரு பாசிச அரசாங்கத்தை மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஆதரிக்கும் பொழுது நம்மளை மாதிரி மக்களுக்கு, ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கு. இந்த டெல்லி கரப்பாம்பூச்சி போராட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட குற்ற வழக்கு பின்னாடி உள்ளவங்க நாங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லி தகவல் பத்திரிகையில் போட்டிருக்காங்க. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்படி பண்ணுறதுன்றது இப்போ இருக்கக்கூடிய சட்டப்படி சாத்தியமா, பண்ணலாமா? அதை பற்றி நான் சொல்லுங்கள். அறிவியல் நுட்பம் வளரும்போது அந்த அறிவியல் நுட்பத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய வளர்ச்சியும் வளரும். அது ஒன்றும் தடுக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நீதிமன்ற உத்தரவை யாரும் ஃபோர்ஜரி பண்ணி வந்திருக்காங்க. அது சிறிய அளவில் நடந்ததுன்னா, இந்த மாதிரி டிஜிட்டல் மயமாக்கும்போது பெரிய அளவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தடுப்பதற்காகவும் அணுகுமுறைகள் இருக்குது. இப்போ நீதிமன்றம் ஒரு உத்தரவை எப்படி நிறைவேற்ற வேணும்னு சொல்லும்போது, இப்போது அந்த காலத்தில் அரசியல் தீவிரமாக இருக்கவங்க கைது பண்ணால் நீதிமன்றத்தில் பிணை கொடுத்தாங்கன்னா, நீதிமன்றத்தில் மனு போட்டு அவங்க இந்த பிணை மனுவை தைப்படித்து அதுக்கு சீல் போட்டு கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் ஜெயிலில் கொடுக்குறோம். ஜெயிலில் அன்றைக்கி டைம் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த நாள் அது வரைக்கும் நீங்கள் உள்ளே இருக்கணும். இப்போ அப்படி கிடையாது. கணினி மையத்தில் நேரடியாக கொடுக்க முடியும். அறிவியல்னால் சில அனுகூலங்கள், சில உதவிகள் இருக்கிறனாலும் இதை பயன்படுத்தக்கூடிய மூளையும் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தீர்ப்புகள் எல்லாம் யாரும் எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளை இப்போ வந்திருக்கு. செயற்கை நுண்ணறிவுக்கு நீதிமன்றம் விரோதம் இல்லை. ஆனால் செயற்கை அறிவை பயன்படுத்தி செயற்கையான தீர்ப்புகள் எல்லாம் காட்டக்கூடாது. சமீபத்தில் ஹைதராபாத்தில் ஒரு நீதிமன்றம் அவங்க எழுதின தீர்ப்பே செயற்கை நுண்ணறிவில் எழுதிட்டாங்க. அதை ரத்து செய்து அந்த நீதிபதி மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா விதமான ஆபத்தும் இருக்குது. இப்போ கூட மின்னணு வாக்களிக்கும் இயந்திரம் இருக்குது, அதை பற்றி பிரச்சனை இருக்குது. அதை என்ன பண்ண முடியும்? அதனால் அறிவியல் ஒரு பக்கத்தில் தேவை. அதே சமயத்தில்
அதை தவறாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை எதிர்ப்பதற்கான அதுக்கான அறிவுகளும் நமக்கு உருவாக்க வேண்டும், உருவாக்குவார்கள் நம்ம நம்புகிறோம். அதோட ஒரு விளைவு தான் நீதிமன்றம் ரொம்ப அதிகமாக பயப்படுறதுக்கான காரணம். சார், இப்போது ஸ்கெட்யூல் 10 படி ஆன்டி டிஃபெக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இல்லைங்க சார். இப்போ ஆன்டி டிஃபெக்ஷனில் 2/3 ஸ்பிளிட் இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பஞ்சி கமிஷன் ரிப்போர்ட்டில் போஸ்ட் போல் கொலிஷன் வந்து ஓகேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வை இஸ் இட் ஆன்டி டிஃபெக்ஷன் மட்டும் ஏன் அந்த இடத்துல ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறாங்க? ஒருத்தர் மாறினா தப்பு, ஆனால் 2/3 தப்பு இல்லை முடிஞ்சதுக்கப்புறம் மாறினாங்கனாலும் பிரச்சனை இல்லைங்கிற அந்த ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் தான். கட்சி மாறுறதுங்கிறது வந்து அரசியலில் மாத்திரம் இல்லை, நம்ம புராணத்திலேயே கட்சி மாறினவங்களாம் இருக்காங்க. தம்பி அண்ணன் கொல்றதுக்கு வேறு கட்சி மாறலாம். கட்சி மாறுறதுங்கிறது வந்து நம்ம நாட்டில் இருந்தது. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா 1947 காங்கிரஸ் கட்சி தான் ஒரே கட்சியாக இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட கட்சியாக இருந்தது. முஸ்லீம் லீக் பிரிவினைக்கு பிறகு பாகிஸ்தான் போயிட்டாங்க. 1952 தான் முதல் தேர்தலில் 52வது வருஷம் சென்னை மாகாணம் கர்நாடகம் ஆந்திரம் சேர்ந்த ஒரு இடம். அதில் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. முதல் இந்தியா முழுக்க பெரும்பான்மை தமிழ்நாட்டில் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ராஜாஜியை முதலமைச்சராக அறிவிக்கிறார்கள். அவர் சட்டமன்றத்திலே கிடையாது. அவர் வந்து மேல் சபை வழியாக ஆளுநர் அவரை வந்து நாமினேட் பண்ணி வந்துட்டார். அப்போ எப்படி பெரும்பான்மை வரும்? அப்போ 2 கட்சி இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய வன்னியர் கட்சியுடைய மூதாதையர்கள் எஸ் ராமசாமி படையாச்சி, அவர் வந்து உழைப்பாளர் பொதுநல கட்சின்னு வச்சுருந்தார். அவங்களுக்கு 20 எம்எல்ஏ. மாணிக்கவேல் நாயக்கர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் காமன்வெல்த் பார்ட்டின்னு ஒரு வச்சுருந்தார், அவங்களுக்கு 20 எம்எல்ஏ. 2 பேரையும் கூப்பிட்டாங்க, 2 பேரையும் அமைச்சராக்குறாங்க. காங்கிரஸ் மெஜாரிட்டி ஆகிடுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த கட்சி மாறுறதுங்கிற வந்து முதல் தேர்தலே வந்தாச்சு, நம்பர் 1. அப்போ என்னன்னா, அரசியல் அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு எல்லா விதமான பயன்படலாம். அதுக்கு பிறகு மற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் ஒரே கட்சி தான். 1967 தான் தமிழ்நாட்டில் தோற்கிறார்கள். அதே மாதிரி 7 மாகாணத்தில் தோற்கிறாங்க. அப்போ தோக்கும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா, இவ்வளோ நாள் நம்ம ஆட்சியில் இருந்துட்டு போயிட்டோமே, அப்போ இவங்களை எப்படியா பழி வாங்கணும். அப்போ என்னென்னா, இந்த மாதிரி ஆட்களை சேர்ப்பது. அப்போ அதுக்கு வந்து இந்தியில் சொல்லுவாங்க, ஆயாராம் காயாராம், இங்கே வாராம் போராம் அப்படின்னு வரும். இந்த ஆயாராம் காயாராம் என்பது இந்தியா முழுக்க ஒரு ஏற்பட்ட சூழ்நிலை காங்கிரஸ் கட்சியினால் தான் வந்தது, தங்கள் பதவி வைத்துக்கிறதுக்காக. அப்போ முதல் முறையாக கட்சி தாவலை தடுக்க வேண்டும். கட்சி தாவலுங்கிறது 2 விஷயத்தில் வருது. ஒன்று வந்து அங்கே போனால் அதிகாரம் செல்வாக்கு இருக்கும், இங்கே இருந்தால் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது ஒன்றும். இன்னொன்று, அரசியலில் நம்ம தொடர்ந்து நிற்கணும்னா ஆள் தேவைப்படுது, அப்போ கூட்டணி சேர்க்க வேண்டும். இது எப்படி தடுக்கும்போது அரசியல் சட்டத்துடைய 10வது அட்டவணையில் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வராங்க. அவங்களுக்கு எப்படி வந்து இப்போ அதை கொண்டு வரதுன்னு தெரியல. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்துக்கு வந்த பிறகு இன்னொரு கட்சியில் சேருவது தவறு. சேர்ந்தால் பதவி போய்விடும். பதவி மட்டும் போகாது, அடுத்த 6 வருஷத்துக்கு தேர்தல் நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதம். அவங்க என்ன நினச்சாங்கன்னா, தாவல் என்பது ஒரு நபர், தனிப்பட்ட நபருடைய விஷயம். அப்போ ஒரு கட்சியிலே பெரும்பான்மையாக போகிறாங்க, அது ஒரு ஜனநாயக நடவடிக்கை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு எண்ணிக்கை வைக்கிறாங்க. 3இல் 2 பங்கு போனால் அது தாவல் ஆகாது. அப்போ எண்ணிக்கை தான் முடிவு செய்கிறது. அப்போ எல்லாரும் சேர்ந்து தாவனா தப்பு இல்லை, எல்லாரும் சேர்ந்து கொலை செஞ்சால் தப்பு இல்லை, ஒருத்தர் கொலை செஞ்சால் தண்டனை தான். அப்படி தான் சட்டம் இருக்குது. அதை விட இன்னொரு முக்கியமான பிரிவு என்னென்னா, ஒரு கட்சி இன்னொரு கட்சியுடன் முழுமையாக சேர்ந்து விட்டால் அது கிடையாது. இது ஒரு பெரிய பிரச்சனை. இது எப்படி இன்னொரு கட்சியில் சேர்றது? இப்போ மேற்கு வங்காளத்தில் மமதா பானர்ஜியோடைய கட்சியில் திரிணாமுல் கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த அம்மாவை விலக்கிட்டு தனியாக ஒரு அணியை சேர்ந்தாங்க. தனி அணி வைக்க முடியாதுன்னு தெரியாது, அவங்களுக்கு நல்லா தெரியும். தனி அணியாக இருந்தால் பதவி நீக்கம் செஞ்சுருவாங்க. அப்போ போய் மோடி கிட்டே போய் கேட்குறாங்க, அமித்ஷா கிட்டே கேட்குறாங்க, நாங்கள் வந்துடுறோம், மொத்தமாக வந்துடுறோம், அப்போ இந்த 3இல் 2 பங்கில் வந்துடுறோம்.
அவர் சொல்கிறாரு, ஏற்கனவே கெட்ட பேர், அங்கே எதிர்கட்சியே கிடையாது, நீங்கள் எதிர்கட்சியாக இருங்க, ஆனால் ஆளுங்கட்சி தான். அப்போ என்ன பண்ணுறது, தனியாக இருந்தால் எங்களை வெளில தோற்றிடுவாங்க. அப்போ திடீர்னு ஒரு கட்சியோடய சேர்க்கலாம், எந்த கட்சி சேர்த்துப்பாங்க? அவங்க கண்ணாடி வச்சு பார்க்குறாங்க. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அகில இந்திய கட்சி ஒரு 15 தான் இருக்குது. மாநில கட்சிகள் ஒரு 500-600. ஒரு கட்சி பேர் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த கட்சி எங்கே பதிவு பட்டிருக்குன்னா திரிபுராவில் இருக்குது. அந்த திரிபுராவில் இருக்க கட்சியில் மொத்த உறுப்பினர் 2 பேர். அது பதிவு செய்த இடம் கல்கத்தாவில். அவங்க போய் தேடி கண்டுபிடிச்சி, ஐயா நாங்கள் உங்கள் கட்சியில் சேர்ந்துக்கிறோம். யார்? 2 பேர் இருக்கிற கட்சியில் 70 எம்எல்ஏ. நேஷ்னல் இந்தியன் காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி. இது உலகத்திலே இது வரைக்கும் நடக்காது. இன்றைக்கி போய் மேற்கு வங்கத்தோடைய அசம்பிளியில் பார்த்தா இந்த பக்கம் பாஜக, மார்க்சிஸ்ட் கட்சி ஒருத்தர் பேர், காங்கிரஸ் கட்சி ஒரு 5 பேர், மீதி இருக்கக்கூடியவர்கள் மமதா பானர்ஜியோட விசுவாசம் இல்லாத குரூப் வேறு ஒரு கட்சி பேரில் இருக்காங்க. அந்த கட்சி கல்கட்டாவில் கிடையாது, கொடி கூட கிடையாது. திரிபுராவில் ஆரம்பித்த ஒரு கட்சியில் சேர்றாங்கன்னா கட்சி தாவல் சட்டம் ஒரு கேவலமான சூழ்நிலையை உருவாக்கிவிட்டு, எதற்காக இந்த சட்ட திருத்தம் வந்ததோ அந்த சட்ட திருத்தத்துக்கு பதிலாக எல்லா விதமான தவறான காரியமும் நடக்குது. அப்போ இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, இது வேஸ்ட்டு, இந்த 3-2ங்கிறது வேஸ்ட்டு, கட்சியோடு சேர்றது வேஸ்ட்டு அப்படி சொல்கிறாங்க. இதை யாராவது மாற்றுவாங்களா? ஒவ்வொரு ஆளுங்கட்சிக்கும் இது சௌகரியமாக இருக்குது. தனியாக வராத கும்பலாவா, தனித்தனியாக வந்து சேராதீங்க, பார்ட்டியை வந்து இவ்வளோ மர்ஜ் பண்ணுங்க. இப்போது ஆம் ஆத்மி கட்சியில் ஒரு பஞ்சாபில் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. அதனால் மேலவையில் மாநிலங்களவையில் அவங்களுக்கு 11 உறுப்பினர் இருக்காங்க. 11 உறுப்பினர் ஒருத்தரை தவிர மற்ற அத்தனை பேரும் போய் பாஜகவில் சேர்ந்துட்டாங்க. இந்த 2024 தேர்தலில் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அவங்க கோஷம் என்னென்னா, ஆப்கி பார் 400 பார். டி நகரில் ஒரு ஊர்வலம் வந்தாங்க, 8 தடவை மோடி வந்தார். கடைசியில் வந்து சென்னை நகரத்தில் ஊர்வலம் போகுது. அவங்க எப்பயுமே ஹிந்தியில் தான் கோஷம் போடுவான். ஆப்கி பார் 400 பார் ஒருத்தன் கோஷம் போட்டான். ஆனால் இருக்கிற தொண்டர்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா 400 தெரியாது. அப்படி பார்த்தா நிறைய ஐஸ்கிரீம் கடை எல்லாம் இருந்தது, அங்கே சாக்கோ பார்னு போட்டிருக்கு. இவன் ஆப்கி பார்னா அவன் சாக்கோ பார் தான். 15 நிமிஷமும் எல்லோரும் சாக்கோ பார் தான் கட்டு. தேர்தல் முடிவுகள் கடைசியில் மோடிக்கு சாக்கோ பார் தான் கிடச்சிது, 400 பார் கிடைக்கல. 240 சீட்டு, 272 கிடைக்கல. ஆனால் 2 வருட காலத்தில் மேலவையிலும் மக்களவையிலும் அவர்கள் பெரும்பான்மைக்கான எல்லா விதமான ஏற்பாடும் வச்சுட்டாங்க. மக்களவையில் எப்படி சந்திரபாபு நாயுடு இருக்கார், அவர் சப்போர்ட் பண்ணுவார். அங்கே கிஷோர் இருக்கார், அவர் சப்போர்ட் பண்ணுவார். அவங்க 2 பேரும் அதை ஆதரவு. அப்போ நாங்கள் பெரும்பான்மை. ஆனால் பெரும்பான்மைக்கு ஒரு சட்டத்தை திருத்தணும்னா 3/2 பங்கு ஓட்டு வாங்கணும். நம்ம முதல்ல நினச்சோம் 2024 மக்கள் அவங்கள சிறுபான்மை ஆக்கிட்டாங்க. இந்த சந்திரபாபு நாயுடும் கிஷோரும் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமைன்னா, மேலவையில் அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது, மாநிலங்களவையிலும் மெஜாரிட்டி இருக்குது. இன்னும் கொஞ்சம் திமுக ஆதரித்தா அந்த 3/2 பங்கும் வந்துடும். அதோடைய விளைவு இந்த எல்லை வரையறை, டீலிமிட்டேஷன், அந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு எல்லாமே வந்து அவங்க நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையில் வந்திருக்காங்க. அப்போது 2024 மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தாவல் மூலம் ஒரு பெரும்பான்மை உருவாக்கி தாங்கள் விரும்புவதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாட்டில் இருக்குங்கிறது வந்து, அப்போ கட்சி தாவல் சட்டத்தோட பிரயோஜனம் என்னென்னா ஒன்றுமே கிடையாது, 0 தான். தனிநபர் வேணால் போகலாம். இப்போ தினகரனுடைய அமமுகலேன்னு ஒருத்தர் வந்து இங்கே போனார், தாவக்காக்கு அவரை கடத்தின்னு போயிட்டாங்கன்னாரு. அவர் கவர்னர் வந்து நம்ம கடத்தின்னு போனாங்கிற அடுத்த நாள் அங்கேயே தான் போய் உட்காந்துட்டார். இப்போ அந்த கட்சியில் இருக்கார். அவரை ஏன் தினகரனால் வெளில துரத்த முடியாதுன்னா, அவர் ஒருத்தர் தான். 100% அங்கே போயாச்சு. அப்போ இந்த 1% ஒருத்தர் இருக்கிறது வசதி தான், 2 பேர் இருந்தால் வசதி தான். அப்போ இந்த சட்ட திருத்தம் எதற்காக வந்ததோ அதோடைய நோக்கம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. தோற்கடித்ததில் முக்கியமான பங்கு பாஜகவுக்கு தான் இருக்கு. எதை நாம் சிறுபான்மைன்னு சொல்லுவோம், இன்றைக்கி பெரும்பான்மை ஆகிட்டாங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை எப்படின்னா, 2வது உலகத்துக்கு முன்னாடி
ஹிட்லர் தன்னுடைய பாசிச சக்திகளால் அவர் வந்து தேர்தலில் நிற்கிறாரு. எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. ஒரு புதிய ஜெர்மனி வரும். அவர் நாடாளுமன்றத்தில் ரீச்டாக் என்ற நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாங்கி ஒரு ஆச்சாரம். ஆனால் பெரும்பான்மை வந்தாலும் தான் விரும்பக்கூடிய சட்டத்தெல்லாம் கொண்டு வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, பாராளுமன்றத்தில் தீ வைக்கிறாரு. இதை வைத்தவர்கள்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்கிறார். ஏன்னா எதிர்க்கிறதுக்கு வெளியே ஆள் இருக்கக்கூடாது. அதே வீமார் அரசியல் சட்டத்தை, வீமார் கான்ஸ்டியூஷனை மாற்றி தன்னை லைஃப் டைம் சான்சலராக டிக்ளேர் பண்ணுறார். இங்கே இருக்கக்கூடிய இந்த 1 நேஷன் 1 எலெக்ஷன் கூட 1 லீடரை உருவாக்கும். இப்படி ஹிட்லர் அதுக்கான வழி வகுத்திருக்காரோ அதே வீமார் சட்டம். ஹிட்லர் வந்து ஒரு தடை உத்தரவு போட்டு வரல, ஜனநாயகப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் சட்டத்தை மாற்றி தன்னை ஆளுநராக, நிரந்தர ஆளுநராக மாற்றி, வேந்தராக மாற்றி ஒரு பாசிச ஆட்சியை நடத்திட்டு போனார். அந்த 2வது உலகத்தில் ஹிட்லர் கட்சி தோக்கடித்த போது நேச நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு முழக்கத்தை வச்சாங்க. லெஸ்ட் வி ஃபர்கெட், நெவர் அகைன். நாம் மறந்துடக்கூடாது, என்றைக்குமே பாசிசம் கிடையாது. இது 45 வச்ச கோஷம். ஆனால் நம்ம இந்தியாவில் அதே கோஷத்தை எழுப்ப வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு. அதனால் இந்த கட்சி தாவல் சட்டம் இல்லை நீதித்துறையில் ஊழல் அதெல்லாத்தையும் தாண்டி இந்த அமைப்பு முறையை மாற்றக்கூடிய சூழல், பெரும்பான்மையான மக்களுக்கு ஒரு விரோதமான சூழலை தடுப்பதற்கான பெரும் முயற்சி செய்கிறதா நம்மளோட முதல் கடமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் அமைப்பு சட்டம் தான் முதன்மையானது. கான்ஸ்டியூஷனல் பாடி தான், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் பாடி, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி, அப்புறம் ஜுடிஷியல் பாடி. இதுக்கும் தனித்தனி அதிகாரங்கள் இருந்தாலும் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஒரு கூடுதல் அதிகாரம் நம்மளுக்கு ஜுடிஷியரி பாடிக்கு உண்டு. இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றம், ஒரு சட்டசபை தன் மாநில நலனுக்காக ஒரு சட்டம் இயற்றும் பொழுது அதை ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற பேரில் அந்த சட்டத்தை ரத்து செய்கிறது. இப்போ எடுத்துக்காட்டாக நம்மளுடைய ரிசர்வேஷன், நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த 69% ரிசர்வேஷன், இதெல்லாம் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற காரணத்துக்காக அதை ரத்து செய்கிறது ஒரு மக்களினுடைய ஒரு நலன் சார்ந்த ஒரு ஜனநாயக தேசத்துலையும் இது எப்படி சமநிலையை கொண்டு வர்றது அப்படிங்கிறது. நம்ம வந்து புதிய நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் வந்தபோது மாநிலத்துக்கான அதிகாரம், அப்புறம் வந்து ஒன்றிய அரசுக்கான அதிகார பட்டியல் பிரிக்கப்பட்டது. 246 கீழ் 7வது அட்டவணை உருவாக்கப்பட்டது. ஒன்றிய அரசுக்கான அதிகாரம் இவை, மாநில அரசுக்கான அதிகாரம் இவைன்னு பிரிக்கப்பட்டது. ஆனால் ஒரு 3வது பட்டியல், அதுதான் கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்கிறார்கள். அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் சில பட்டியல் வருது. இந்த கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய 2 பேருக்கும் பொதுவான பட்டியலில் யார் சட்டம் இயற்றலாம்னா மாநில அரசும் இயற்றலாம், ஒன்றிய அரசை ஏற்றலாம். 1976 வருஷம் நெருக்கடி நிலையும் போது கல்வி என்பது மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு வரப்பட்டது. பொதுப்பட்டியலுக்கு வந்த பிறகு எல்லா விதமான கல்வி சம்பந்தமான கொள்கை முடிவையும் ஒன்றிய அரசு தான் எடுக்கிறார்கள். அது மாநில அரசை கட்டுப்படுத்தும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் மாநில அரசு நடத்தினாலும் அதோடைய துணைவேந்தரை நியமிக்க முடியாத சூழ்நிலை இன்றைக்கு 11 பல்கலைக்கழகங்கள் நியமிக்க முடியல. இந்த மாதிரி ஒரு அரசுக்கு உண்டான அதிகாரத்தை இன்னொருத்தர் பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது இது தவறா சரியா என்று சொல்லக்கூடிய அம்பையர் நடுவர் வேலையை தான் நீதிமன்றம் செய்கிறது. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ என்பது அதிகார பிரிவினையில் ஒருவருக்கு ஒருவர் போட்டி வரக்கூடாது என்பதுதான் பண்ணுறது. அப்படி வரும்போது சில உயர்நீதிமன்றங்கள் தவறான முடிவு எடுக்கலாம், உச்ச நீதிமன்றம் அதை மாற்றலாம். உதாரணமாக ஆன்லைன் ரம்மி, அதை ஒழிக்க வேண்டும் என்று என்ன ஒரு கமிட்டி அமைச்சாங்க, நாங்கள் ஒழிக்கணும்னு சொன்னோம். அந்த சட்ட திருத்தத்தை அன்னைக்கு இருந்த ஆளுநர் அதுக்கு வந்து கையெழுத்து போடலை. மாற்றாக இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு ஒரு 39 பக்கத்துக்கு அவர் ஒரு பதில் எதிராளி மாதிரி கொடுக்குறார். அது மறுபடியும் முதலமைச்சர் இல்லை சரி மாற்ற வேண்டும் சொல்லும்போது அவர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல. உச்சநீதிமன்றம் தலைவர் ஒப்புதல் கொடுத்தார். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் மாநில அரசு இதை தடை செய்ய முடியாது, இந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ முதல் கண்டம் ஆளுநர், 2வது கண்டம் உயர்நீதிமன்றம். இப்போது அதிர்ஷ்டவசமாக உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசாங்கம் சட்டம் செல்லும் என்று சொல்லிட்டாங்க. அப்போது இந்த சீராய்வு என்பது தேவையா இல்லையான்னா, ஒரு கடினமான போட்டி நடக்கும்போது யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு நடுவர் தேவை. அதைத்தான் இப்போ புதுதாக இதுக்கு முன்னாடி இருந்த தலைமை நீதிபதி B.R. கவாய் அவர் வந்து
அவரை நிருபர்கள் கேட்குறாங்க, நாடாளுமன்றம் பெருசா நீதிமன்றம் பெருசான்னு கேட்குறாங்க இந்த அமைப்பு. ஏனென்றால் எல்லா விதமான உரிமையும் நீதிமன்றம் எடுத்துக்கிறாங்கன்னு. அதுக்கு அவர் சரியான பதில் சொன்னார். நாடாளுமன்றம் பெருசா நீதிமன்றம் பெருசாகிற போட்டிக்கு நாம் போக தயாராக இல்லை. எல்லாருக்கும் பெருசு அரசியல் சட்டம்தான். அரசியல் சட்டத்துக்கு தான் இந்த பகுதி வேலை பரிவினை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் கரெக்டாக சொன்னார். இப்போ இந்த ஆன்லைன் ரம்மி மோடி அரசு ஏற்றுக்கொள்வார், குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் செல்லும்னு சொல்லியிருக்காங்க. மேன்மை தகும் ஆளுநர் ரவி அவர்கள் இப்போ பெங்காலில் தன்னுடைய லீலையெல்லாம் காட்டிட்டு அவர் பல சட்டங்களுக்கு ஒப்புதலே கொடுக்கல. ஆனால் சென்னை தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட வழக்கில் 2 நீதிபதிகள் அவரை கடினமாக கண்டுகொண்டு நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னார்கள். அது நீதித்துறை அதிகாரத்துக்கு மீறலான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை புறக்கணிக்கக்கூடிய ஒரு ஆளுநர் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் போது சொல்லும்போது சில முறை நீதித்துறை சரியாகவே செயல்பட்டிருக்கிறது, சில சமயம் சரியாக செயல்படவில்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நீதித்துறை ஒரு சட்டம் செல்லாது என்று சொன்னால் அந்த சட்டத்தோடைய அடிப்படையை நாடாளுமன்றம் மாற்ற முடியும். தவறான காரியத்துக்கும் மாற்றலாம், நல்ல காரியத்துக்கும் மாற்றலாம். உதாரணமாக தேர்தல் கமிஷனரை யார் நியமிப்பது, தலைமை தேர்தல் கமிஷனரை யார் நியமிப்பது, அதை விசாரித்த உச்சநீதிமன்றம் குரியன் ஜோசப் என்ற நீதிபதி என்ன சொன்னார்னா, ஒரு பெரிய தீர்ப்பில் இவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்வுக்குழுவில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் 2 பேர் இருக்காங்க, எதிர்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இருக்காங்க. அப்போ பெரும்பான்மை ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர் தான் வராங்க. ஆனால் தேர்தல் இந்தியாவுடைய ஒரு இன்றியமையாத ஒரு செயல். அதனால் நடுநிலைமையான தேர்தல் ஆணையரை நியமிக்க வேண்டும் என்றால் தலைமை நீதிபதியும் அதில் இருக்கணும்னு போட்டார். ஆனால் அப்படி சொல்லவர் என்ன பண்ணார்னா, என்ன இருந்தாலும் சட்டத்தை முடிவு செய்வது நாடாளுமன்றம்னு சொன்னார். அன்னைக்கு ராத்திரியே ஒரு சட்டத்தை ஏற்றினார்கள். என்னன்னா, தலைமை நீதிபதி தேவையில்லை, சட்ட அமைச்சரும் பிரதம அமைச்சரும் இருந்தால் போதும் சொல்லி ஒரு போட்டாங்க. இப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அந்த வழக்கு விசாரணையில் 2 நீதிபதிகள் கேள்வி கேட்டாங்க, நடுநிலையான தேர்தல் நடத்துவதற்கு ஒரு அமைப்பு வேண்டுமென்றால் அரசாங்கத்தை சேர்ந்த 2 பேர் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி நடுநிலை இருக்கும் கேட்குறாங்க. ஆனால் இதை விசாரித்து முடித்து கடைசியில் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியாது. அப்படியே தலைமை நீதிபதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கமிட்டி இருந்தாலும் அவர்கள் நடுநிலையாலே தேர்ந்தெடுப்பாங்களான்னு தெரியாது. அதுவும் பிரச்சனை. இப்போ உதாரணமாக நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க, நீதிபதிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க. எல்லா நீதிபதிகளும் மெச்சக்கூடிய அளவில் இருக்காங்களா? இல்லை. அதனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சில அமைப்புகள் ஜனநாயகப்படுத்த வேண்டும் அப்படிங்கும்போது அந்த அமைப்புகளில் தலைமை வகிப்பவர்களும் ஜனநாயகப்பட்டிருக்க வேண்டும், இல்லைன்னா நடக்காது. இப்போ ஐயப்பன் கோயிலில் பெண்கள் போகலாமா கூடாதா? 5 நீதிபதிகள், 4 பேர் ஆண்கள், 1 பெண். 4 ஆண்கள் சொன்னார்கள் பெண்கள் போகலான்னு, ஆனால் ஒரு பெண் சொன்னால் போகக்கூடாதுன்னு. அப்போ எப்படி சொல்கிறீங்க? பெண் நீதிபதியாக இருந்தால் எல்லாமே பெண் உரிமையோடு பேசுவாங்களான்னு தெரியாது. இப்போ 9 நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி நீதிமன்றம் இறுதியாக முடிவு செய்யும் என்பது நாம் ஏற்றுக்கொண்ட ஒரு பண்பாடு, அதை மாற்ற முடியாது. அதே சமயத்தில் ஜனநாயக பண்புகள் வளரும்போது மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, அமெரிக்காவில் கருப்பு மக்களுக்கு தனி பள்ளிக்கூடம், வெள்ளையருக்கு தனி பள்ளிக்கூடம் என்பதை நீதிமன்றம் தான் மாற்றுச்சு. 200 வருஷம் இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தை ஒரு தீர்ப்பினால் அமெரிக்க நீதிமன்றம் மாற்றுச்சு. இன்றைக்கி கருப்பு பள்ளி வெள்ளை பள்ளிலாம் கிடையாது. ஒரு ஒபாமா இன்றைக்கி அங்கே குடியரசுத் தலைவராக 2 முறை தேர்ந்தெடுக்கிறார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே வருமானா வராது. ஏனென்றால் அடிப்படையான பண்புகள் நாம் இன்னும் ஜனநாயகப்படுத்தவில்லை. மனுஷனாக மதிக்கணும் எங்கேயுமே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, நாம் அப்படி வளர்க்கப்படவில்லை. நமக்கும் பின்னாடி இந்த மிச்ச சொச்சங்கள்லாம் இன்றைக்கி இங்கேருந்து அமெரிக்கா போகிற ஒரு மென்பொருள் அந்த இன்ஜினியர் பொட்டி கட்டுறாரு. கலிஃபோர்னியா போகிறோம், சிலிக்கன் வேலி போகிறோம், பொட்டியில் அந்த துணியெல்லாம் வச்சுட்டு ஆவக்காய் ஊறுகாய் வேணும், பருப்பு பொடி வேணும், அது கூட ஜாதியை வச்சுட்டு போகிறோம். அந்த கூடல் ஜாடி போய் இங்கேருந்து ஜாதி எங்கே போகுது? 18,000 தைல் தாண்டி 4 சமுத்திரம் தாண்டி போகுது. இதை பார்த்த கலிஃபோர்னியா மாநிலம் அதற்கு தடை விதிக்கிறார்கள்.
403 என்ற சட்டப்பிரிவின்படி எதெல்லாம் இனவெறியோ ஜாதி வெறியும் அதுக்கு சேரும்ன்ற. இதை பார்த்து பயம் யாருக்கு வருது? வெள்ளைக்காரனுக்கு வரல, அங்கே இருக்கிற இந்தியர்களுக்கு வருது. இந்திய அமைப்பு எதிர்க்கிறார்கள். நீங்கள் இந்துக்களுக்கு விரோதமான சட்டம் வரும். சியாட்டில் என்ற மாநிலம் அதே மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் பயப்படுற இந்தியர்கள் ஏன் இந்தியாவில் பயப்படல? இந்தியாவில் அதை விட கடுமையான சட்டம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரியும் இந்த சட்டம் எல்லாம் பேப்பரில் தான் இருக்கும், காகித அளவில் இருக்கும். ஆனால் அங்கே சட்டம் உண்மையிலே உள்ளே பிடிச்சி வைப்பான். இங்கேருந்து ஒரு பெரிய தொழிலதிபர் சுவிட்சர்லாந்தில் தான் பொண்டாட்டி புள்ள பொண்ணு எல்லாரோட ஒரு கூட்டத்தில் இருக்கார். இங்கேருந்து 2 வேலைக்காரங்களையும் கூட்டு போய் வச்சுருக்காங்க. வேலைக்காரருக்கு ஓய்வு கிடையாது, வேலை நேரம் கிடையாது, வார விடுமுறை கிடையாது. அவங்க பாஸ்போர்ட் பிடிக்க வச்சுருக்காங்க. இதை விசாரித்த சுவிட்சர்லாந்து போலீஸ் அவங்க மேலே வழக்கு போட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் 16 வருஷம் ஜெயில். இந்தியாவில் நடக்குமா? எத்தனை வீட்டில் வேலை பார்க்குறாங்க. அதனால தான் சொல்கிறேன், நாம் சட்டங்களை தெளிவாக எழுதினாலும் சட்டங்கள் செயல்பட்டளவு. நாங்கள்லாம் மாணவர்களாக இருக்கும்போது சட்டம் சட்டம் ஏட்டிலே வாட்டம் வாட்டம் நாட்டிலே, அது உண்மைதான். ஏன்னா சட்டத்தை எழுதும்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிகள் எழுதுகிறாங்க. நிறைவேற்றுறது அதே மாதிரி நிறைவேற்ற போவாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த சட்டத்தோடைய காரணம் என்ன அப்படி யாரும் பண்ணுறது கிடையாது. அதோடைய இட்ஸ் எ லாங் ஸ்டாண்டிங் ஸ்ட்ரகிள். ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு தான் அந்த மாதிரியான ஒரு நிலைமை இங்கே வரும். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்தியாவில் நீதிமன்ற சீராய்வு என்பது தேவையான, நம்ம எந்த விளையாட்டு விளையாடினாலும் ஒரு நடுவர் தேவை, ஒரு கோச் வேணும். இன்னும் கேட்டால் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 3 அம்பையர் இருப்பாங்க. லெக் அம்பையர், அப்புறம் அந்த போலிங் பாய்க்கில் அம்பையர், அங்கே ஸ்டாண்டில் ஒரு அம்பையர், அது தவிர்த்து அந்த வீடியோ கிளியரன்ஸ் வேறு இருக்கும். படிலாம் ஆனால் மாறிக்கொண்டே வருது. ஆனால் உண்மையிலேயே எல்லாருமே தங்களுடைய விளையாட்டை விதிகளுக்கு உட்பட்டு விளையாடினா பிரச்சனையே கிடையாது. நான் பல தடவை சொல்வேன், இந்தியாவுடைய அரசியல் சட்டம் 75 வருஷம் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம மதசார்பின்மை, ஜனநாயக குடியரசு, எல்லாருக்கும் வாக்குரிமை, மதம், மொழி, இனம் அல்லது ஜாதி எந்த வேறுபாடும் அரசு காட்டாதுங்கிற சில அடிப்படையில் தான் இந்த கூட்டாக்கியிருக்கோம். அதனால தான் பாக்கியிருக்கு. நம்மளை சுற்றி இருக்கிற நாட்டிலெல்லாம் எல்லா அரசியல் சட்டமும் மாற்றப்பட்டு கொண்டு இருக்குது, நம்ம மாறலை. அதை மாற்றுவதற்கு ஒரு பெரிய முயற்சி நடக்கிறது. மத சார்பினை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், இந்த குடியாட்சியை மாற்ற வேணும் அப்படிங்கிற எண்ணமும், பல்வேறு இந்துக்கள் பெரும்பான்மை நாடு, இந்துக்கள் தான் ஆள வேண்டுங்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதை எதிர்த்து போராடி இந்த அரசியல் சட்டத்தை பாதுகாக்கணுங்கிறது ஒரு முக்கியமான மக்களுடைய கடமையாக தான் நம்ம இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியலடா முடியாது. அதான் உண்மை. தோழர், நீங்கள் மாணவராக இருக்கும்போது கல்லூரி ஸ்கூல் பருவத்தில் நீங்கள் ஒரு மாணவர் அமைப்பில் எஸ்எஃப்ங்கிற அமைப்பில் இருந்திருப்பீங்க. அதோட அனுபவங்கள் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த நீதித்துறை, இந்த சமூகம், அதே மாதிரி கல்வியில் பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்காக ஸ்டூடெண்ட்ஸு, இளைஞர்கள், நிறைய பொதுமக்கள்லாம் களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ நீதித்துறையில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது போராட்டத்துக்கு வந்தாலே கேஸ் போடுவோங்கிற ஒரு பயத்தில் இந்த சமூகம் இப்போ மாறி இருக்கு. அப்போ மாணவர்கள் இந்த எஜுகேஷன் சம்மந்தமாக போராட்ட விதிக்கு வரும்போது அப்போ அவங்களோட மனத்தன்மை எந்த மாதிரி இருக்கும், இல்லை எந்த மாதிரியான வழிகாட்டுல நம்ம போராடலாங்கிற உங்களோட அறிகுறி? ஒரு போராட்டங்கிறது மக்களோட ஒரு பகுதிகள் சில கோரிக்கைக்காக, சில பிரச்சனைக்காக போராட முன் வராங்க. போராட்டத்தை ஆளுங்கட்சி ஆதரிக்கணும்னு இன்றைக்கி நினைச்சு, அது பிரிட்டிஷ்காரத்து காலத்தில் நடந்தது கிடையாது, காங்கிரஸ் காலத்தில் நடந்தது கிடையாது. எப்பயுமே போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு கட்சி இருந்தது கிடையாது. அதனால் அதோடைய அடுத்த கட்டம் அடக்குமுறை. போராடக்கூடாது, காவல்துறை அனுமதி கிடையாது, ஊர்வலம் போகக்கூடாது, நான் கைது செய்வேன் அப்படிலாம் இருந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி இல்லை, எப்பயுமே இருந்தது. 1970 80 போராட போனாலும் உள்ளே பிடிச்சி வச்சுருவோம். இப்போ கல்யாண மண்டபத்தில் வைக்கிற சாயங்காலம் விட்டுடுறாங்க. அப்போல்லாம் 15 நாள் உள்ளே இருக்கணும். பல பேருக்கு வேலையெல்லாம் போயிருக்கு. அப்போ அந்த மாற்றம் எப்படின்னா, போராடலாம், ஆனால் அது அடையாளபூர்வமாக இருக்கணும், அத்துமீறக்கூடாது. அப்போ அவங்க வைக்கக்கூடிய அந்த விதிமுறைக்குள்ளே போராடணுங்கிறான். ஆனால் எந்த போராட்டமும் அவங்களோட இலக்கணத்துக்குள்ளே வராது. இப்போ ஜந்தர் மந்தரில் போராடுறாங்க, தமிழ்நாட்டில் போராடுறாங்க. ஆனால் போராடுறதுக்குன்னு ஏதாவது இடம் இருக்கா? இந்த இடத்துல போராடலாம், அவங்களுடைய அனுமதி பெற்று தான் வரும்.
அனுமதி இல்லாமல் போராட்டம் என்ன ஆகும்னா அடக்குமுறை இருக்கும். உடல் வலி இருக்கலாம், அல்லது வேலை பறி போகலாம், அல்லது சிறைக்கு போகலாம், எல்லா விதமான இருக்கும். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த அரசும் தனக்கு எதிராக போராடக்கூடிய கோஷ்டியெல்லாம் ஆதரிக்க போகிறதில்ல. போராட்டம் என்பதே அரசை எதிர்த்து நடக்கும்போது அதற்கான எல்லா விதமான அடக்குமுறையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை தான் வரும். நீங்கள் சொன்ன மாதிரி ஜந்தர் மந்தரில் நீதிமன்றம் பல்வேறு காரணம் சொல்லியிருக்கலாம். அதை பற்றி நீங்கள் என்றைக்குமே இன்றைக்கி இந்த சமூக ஊடகங்கள் ஒரு வார்த்தை வந்த உடனே 1,00,000 செய்தி போயிடுது. ஜட்ஜி இப்படி சொன்னார். எந்த தலைமை நீதிபதி அந்த அடக்குமுறையெல்லாம் பார்க்க எனக்கு நேரம் கிடையாது, அந்த வீடியோலாம் நான் பார்க்க மாட்டேன், இந்த கோர்ட்டுக்கு வராதிங்க, கீழ்கோர்ட்டுக்கு போங்கன்னு சொன்னார். ஆனால் அந்த போராட்டம் ஓரளவுக்கு கோரிக்கை வெற்றி பெற்று உலகம் முழுதும் பாராட்டுவதுன்னு அவர் என்ன சொல்கிறாரு, என்னை எல்லாம் தப்பாக புரிஞ்சுட்டீங்க, நான் அப்படி சொல்ல வரல. அது ஒரு தனி மனிதனுடைய மாற்றம் தான். ஆனால் அமைப்பு ரீதியாக மாறாது. நாளைக்கு ஜந்தர் மந்தரில் யாரும் போராடலாம்னு சொல்லலாம். இப்போ உதாரணமாக இந்த வாக்குரிமை, இந்த இந்தியாவுடைய குடியுரிமை சட்டம் திருத்தம் வந்தது. அப்போது டெல்லியில் ஷாகித் பாங்கிற இடத்துல ஒரு போராட்டம் நடக்குது. இரவு பகலாக நடக்குது. அந்த வழியாக போகிறவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போடுறாங்க, இது எப்படி பொது வழியெல்லாம் அவங்க பயன்படுத்துகிறாங்களே. உச்சநீதிமன்றத்துக்கு 2 கட்டா சூழ்நிலை. ஒன்று போராட்டத்தை க்ளோஸ் பண்ணணும், அப்போ எல்லோரும் திட்டுவான். அப்போ குடியுரிமை சட்டம் தெரியா தப்பா அதை சொல்லணும், அதுக்கு நேரம் இல்லை. அப்போ என்னன்னா 4 வழக்கறிஞர்கள் அனுப்புகிறாங்க, அவங்கக்கிட்ட பேசுங்கன்னு. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட போய் இந்த 4 வழக்கறிஞர்களும் பேசுகிறாங்க, எப்போ முடிப்பீங்கன்னு. என் கேஸ் எப்போ முடிஞ்சோ அப்போ நாங்கள் முடிச்சிருவோன்ட்டாங்க. அவ்வளோதான், சிம்பிளாக சொன்னாங்க. திரும்பி சொல்லிட்டாங்க, எங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியலன்னு. அப்போ நீதிபதிகள் தீர்ப்பு எழுதுகிறோம். ஒரு பொதுமக்கள் தாங்கள் விரும்பக்கூடிய இடத்துல எப்போ வேணாலும் போகலாம். ஆகணும். உதாரணமாக மேலப்பாளையம், அதே மாதிரி கல்கட்டாவில் சாகித் மைதான், அந்த இடத்துல நான் மீட்டிங் பேசுகிறேன். மேலப்பாளையத்தில் 24 மணி நேரமும் 60 நாளும் போராடுறாங்க. அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வருவாங்க, அங்கேயே உட்காந்துருப்பாங்க. அரசாங்கத்துக்கு தினம் ப்ரெஷர் வருது. அப்போ அந்த ஷாகித் பாக் அந்த தீர்ப்பை நீங்கள் படிக்கணும். ஜட்ஜி என்ன எழுதுறாருன்னா, நிரந்தரமாக போராடக்கூடிய உரிமை இருக்கா இல்லையான்னு நாங்கள் எழுதக்கூடிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருக்கோம். ஆனால் கடவுள் எங்களை காப்பாற்றி விட்டார். எப்படி காப்பாற்றினார்? கோவிட் பெருந்தொற்று நோய் விட்டது, கூட்டம் கலைந்தது, நாங்களும் தீர்ப்பு எழுதலை. இது யாராவது சொல்லுவாங்களா? அப்படி கோவிட் இவங்களுக்காக தான் அமிச்சாங்களா? அப்போ நீதிபதிகள் கசப்பு மாத்திரை கொடுக்கறதுக்கும் தயக்கப்படுறாங்க, நல்ல மாத்திரை கொடுக்கறதுக்கும் ரெடி இல்லை. இதுக்கு நடுவில் தான் நம்ம போராடுறோம். சில பேர் வெளியில் சொல்கிறது பற்றி இல்லை. அமைப்பு இதே விஷயத்தை கம்யூனிஸ்டுடைய சீஃப் மினிஸ்டர் EMS நம்பூதிரிபாடு முதல் சீஃப் மினிஸ்டர், 2வது அவருடைய டிஸ்மிஸ் ஆகி 2வது தரையும் சீஃப் மினிஸ்டர் வர்றாரு 1967. அப்போது ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நீதித்துறையை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீதித்துறை என்றைக்கும் அரசாங்கத்துக்கு மேலே வராது, அரசாங்கத்துக்கு கீழே தான் இருக்கும்னு. ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்படி சொல்லலாம்? நீங்கள் நீதித்துறை அவமதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் மேலே வழக்கு போட்டார். வழக்கு போட்டு அவருக்கு 1000 ரூபாய் அபராதம். ஒரு முதலமைச்சர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு 1000 ரூபாய் அபராதம் போட்டார். அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போனார். இது தப்ப உச்ச நீதிமன்றத்தில் அவருக்காக அன்றைய பாதுகாப்பு அமைச்சர் கிருஷ்ணமேனன் வாதாடினார். அவர் என்ன சொன்னார்னா, காரல் மார்க்ஸ் வர்க்க சமுதாயத்தை பற்றி சொல்லும்பொழுது ஒரு வர்க்க அரசில் எல்லா அமைப்புகளும் இந்த வர்க்க அரசத்தோடைய கீழே தான் இருக்க முடியும். அதிகார வர்க்கமாக இருக்கலாம், நீதிமன்றமாக இருக்கலாம், சட்டமன்றமாக இருக்கலாம். இந்த அதிகார அமைப்பு தான் அந்த அமைப்பை உருவாக்குறது. நீதிமன்றம் மட்டும் தனியாக வேறு ஒரு பாதையில் செல்ல முடியாது. மார்க்ஸ் சொல்லியிருக்கார். அந்த நீதிபதிகள் அந்த மேல்முறையீடை தள்ளுபடி செய்துவிட்டு, தோழர் EMS உலகத்திலே பெரிய மார்க்சிய விஞ்ஞானி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு மார்க்சிசமே தெரியல, மார்க்ஸ் அப்படி எங்கேயுமே சொல்லலை அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதை கண்டனம் செய்து ஒரு பெரிய கட்டுரை இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு பொது உடைமை அறிவு வேண்டும் என்று சொன்னால் இந்த அமைப்புகள்லாம் தனியாக சுதந்திரமாக செயல்படும் நினைக்காதீங்க. இந்த அமைப்புக்கெல்லாம் மேலே ஒரு பொருளாதார அமைப்பு இருக்குது. நம்ம இன்றைக்கி அதானியும் அம்பானியும் தான் அரசாங்கம் நடத்துகிறாங்கன்னா அது வேடிக்கையாக கார்ட்டூனுக்காக சொல்லலை. அவர்கள் கையில் பொருளாதாரம் இருக்கிறது.
அவர்கள் முடிவு செய்வார்கள் என்ன சட்டம் வர வேண்டும், அல்லது யார் ஆட்சி செய்ய வேண்டும், அல்லது எப்படிப்பட்ட நீதிபதிகள் அங்கே பதவியில் இருக்குங்கிற. அதனால தான் சொல்கிறோம், ஒரு பொருளாதார மாற்றம் வராமல் இதர சமூக மாற்றங்கள் வராது. அந்த அமைப்பு முறை மாற்றுவதற்கான போராட்டம் என்பது இந்த போராட்டம் இல்லை, உட்காந்து ஒரு நாள் உண்ணாவிரது அதெல்லாம் இல்லை. அதுக்கு பெரிய அமைப்பு முறைக்கான மாற்றம், அது ஒரு கடைசியான லட்சியம். இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள். நீட்டு தேர்வு வேண்டுமா வேணாமா, அல்லது தேர்வில் காப்பி அடித்தா என்ன தண்டனை, அதெல்லாம் வந்து சாதாரண பிரச்சனை. நம்ம இந்த மொத்தமான எல்லா விளைவுகளுக்கும் ஒரு சொல்யூஷன் வேண்டும் என்றால் தொலைநோக்கு பார்வையில் செயல்படும். அந்த பார்வை என்பது இன்னும் அதிகமாக நம்ம வந்து பொது உடைமை தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சின்ன போராட்டங்கள், இன்றைக்கி நடக்கும் நாளைக்கு முடிஞ்சு போயிடும். அதனால் வந்து இதில் அடக்குமுறை இருக்குமா இருக்காதா, பயந்தவங்க எங்கே இருப்பாங்க, ஓடி போயிடுவாங்க. முதல்ல நம்ம 10 பேர் பிடிப்போம், பார்த்தா 2 பேர் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் இது தவிர்க்க முடியாது, இந்த ஊசலாட்டம்லாம். ஆனால் தெளிவான பார்வை வரும்போது, போராட்டம் என்பது நிச்சயம் வரும்போது, அப்போ எந்த விதமான தயக்கமும் வராது. அவங்க மாற திறந்து சுடுவான்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ரவை துப்பாக்கி சொல்கிறாங்கன்னா என்னை நிஜமாகவே சொல்லுங்க. அதனால் நம்ம 2 விதமாக இதை பார்க்கணும். தற்காலிக தீர்வுகள், தொலைநோக்கு தீர்வுகளை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் அடிப்படையான மாற்றத்துக்கு உருவாக்க வேண்டும். இப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 574 உறுப்பினர்களில் 500 பேர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஏன் விவசாயிகளுக்கு ஆதரவாக சட்டம் நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க? தோழர் லெனின் சொன்னார், நாடாளுமன்றத்தில் அவர்கள் விவசாயிகளாக இருந்தாலும் அவர்களை வழி நடத்துவது நிலப்பிரபுக்கள். அதனால தான் உண்மை சொல்கிறேன். நம்ம ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டோம், சரியாக ஓட்டு போட்டுருவோம். அதான் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் சொல்வது அடிப்படையான மாற்றம். அதை மாற்றுறதுக்காக வைப்பேன். ஐயா, என்னோட கேள்வி வந்து காவேரி மேகதாது சம்பந்தமான கேள்விங்க. காவேரி மேகதாது சம்பந்தமா தமிழ்நாடு அரசு வந்து எந்த மாதிரியான சட்டப்படி நடவடிக்கை முன்னெடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம மாநிலங்கள் எல்லாம் பிரிக்கும்போது 1956 வருஷம் மாநில சீரமைப்பு குழு ஏற்பாடு பண்ணி, சுதந்திர போராட்டத்திலே எல்லாம் மொழிவாரி மாநிலம் தான் செய்யணும், மொழி தான் வளர்க்கணும். அப்போ தமிழ் பேசுகிறவர்கள் தமிழ் மாநிலம், தெலுங்கு பேசுகிறவர்கள் தெலுங்கு மாநிலம், கன்னடம் பேசுகிற கன்னடம். அப்போ மாநில அமைப்பு இருக்கும்போது மொழியை அடிப்படையாக வைத்து தான் மாநிலம் அமைக்கப்பட்டது. அப்படி செய்யும்போது பொருளாதார ரீதியான உறவுகள், அதுக்கு நம்பிக்கை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, காவேரி உற்பத்தி ஆகக்கூடிய இடம் கர்நாடகம். ஆனால் அது ஒரு காலத்தில் இந்த சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய நாளில் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி மாநிலமாக பிரிஞ்ச உடனே இது எனக்கு இது உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதை தீர்ப்பதற்காக, மாநிலங்களுக்குள்ளே உள்ள ஒரு சண்டைகளை தீர்ப்பதற்காக அந்த அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்கு. உச்சநீதிமன்றத்தை தவிர்த்து மாநில நீர் தீர்ப்பாயம், இன்டர் ஸ்டேட் வாட்டர் ட்ரைபுனல் என்று ஒரு சட்டம் உருவாயிருக்கு. அப்போ 2 மாநிலத்துக்குள்ள சட்டம், நமக்கும் பாலாறு சண்டை, ஆந்திராவுக்கும் பல்வேறு சண்டைகள் இருக்குது. வேறு வேறு கட்சிகள் ஆட்சி செய்கிறார்கள், வேறு வேறு கோஷங்கள் இருக்கிறதுனால இதை பேசி தீர்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதுக்கு அப்போ அடுத்த கேள்வி, நீதிமன்றம் தான் ஒரே வழி. நீதிமன்றம் எந்த சாதாரண நீதிமன்றங்கள் தலையிட முடியாது, அந்த மாநிலங்களுக்கு இடையான தீர்ப்பாயம் தான் பண்ண முடியும். அவங்க ஏற்கனவே உத்தரவு கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். இப்போ ஒவ்வொரு முறையும் சண்டை போட வேண்டியிருக்கு. அதோடைய காரணம் என்னென்னா, அங்கே இருக்கிற விவசாயிக்கு அங்கே பிரச்சனை, இங்கே இருக்கிற விவசாயிக்கு பிரச்சனை. அப்போ நீர் பங்கீடு என்பது ஒரு தலையாய பிரச்சனையாக இருக்குது. இப்போ சில பேர் சொல்கிறார், ரஜினிகாந்த் அவர் இந்த இஷா மையம்லாம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம், அது நடக்காது, அதெல்லாம் கற்பனை தான். அதற்கு அப்பாற்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் பேசி எந்த அளவுக்கு பயிரிடலாம், எந்த அளவுக்கு விரிவுபடுத்தலாம், எந்த அளவுக்கு தேவை வைக்க முடியும். நீங்கள் பயிர்களுடைய நிலையெல்லாம் போனால் தண்ணி இங்கே வரப்போகுது. நம்ம பருவமழை நம்பி தான் இருக்கோம், காவேரியை நம்பி தான் இருக்கோம். காவேரி மூடினா வராது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இதை தீர்க்கக்கூடிய பிரச்சனை மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்றைக்கும் தீர்க்கவே இல்லை. இன்னை வரைக்கும் மோடி வாயை திறக்கலை. ஏன் சொல்லக்கூடாது தமிழ்நாடு தள்ளி தரணும்? ஏன்னா அரசியல் ஆதாயம், அந்த குறுகிய அரசியல் ஆதாயத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு முறையும் போராட வேண்டும். அப்போ எப்போ திறப்பாங்க?
அங்கே ரொம்ப ஒழிஞ்சு ஊற்றுறதுக்கே இடம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் எடுத்துங்க. இப்போ கூட கர்நாடக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நிறைய மழை பெய்யுது, டேம் எல்லாம் ஓவர் ஃப்ளோ ஆகுது, நாங்கள் திறந்து விட்டுறோம். அப்போ நம்ம ஒரு வடிகால் மாநிலமாக தான் இருக்கும், நீருக்கு சம உரிமை கிடையாது. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு ஆறு போகுது, உங்களுக்கு தெரியும். அந்த ஆறோட பேர் என்னன்னு, சிந்துங்கிற பேரில் தான் இந்தியாவுக்கு இந்தியான்னு பேர் வந்து. இந்தியாவில் துவங்கி பாகிஸ்தானில் கடல் சேரும். ஏன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வரல? அதை தீர்க்க முடியுங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. சண்டை வந்தால் 2 நாடுகளும் பேசி தீர்க்கப்படும். 2 நாடுகள் சேர்ந்து பேசி தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையை 2 மாநிலம் ஏன் பிரிக்கவில்லை? இந்த கேள்வி வந்து ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அப்போ நீதிமன்றம் தான் தலையிடப்படும். இப்போ கூட சொன்னாங்க எல்லாத்துக்கும் நீதிமன்றமான, வேறு வழி கிடையாது. அண்ணன் தம்பி சண்டை போட்டால் போலீஸ் ஸ்டேஷன் போகிறான், போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சண்டை? நில சண்டை, கோர்ட்டுக்கு போங்கிறான். அப்போ நீதிமன்றம் போங்க, அதுதான், வேறு வழி கிடையாது. சில சமயம் வந்து இது ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ், நமக்கு ரொம்ப வருத்தம் தெரிவிக்கப்படுத்த. ஓசூரில் பஸ் விட மாட்டேங்கிறோம், தமிழ்நாடு பஸ்ஸுலாம் கிடையாதுங்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா ஒரு நாடு என்பதே ஒரு கேள்விக்குறி ஆகிடுது. அதை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்யாத மாநிலம். இதுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு முன்னாடி பாஜக தான் இருந்தாங்க, ஏன் இப்போ முடிவு பண்ணல? அவங்களுக்கு சண்டை போடட்டும், அங்கே காங்கிரஸ் இருக்குது, இங்கே வேறு ஒரு கட்சி இருக்குது, சண்டை போடட்டும். அப்போ இந்த குறுகிய பிரச்சனையை வந்து தீர்க்குவதற்கான பெரிய ஜனநாயக பண்பு வளர்க்க வேண்டும் தான் ஒரே வழி. நீதிமன்றம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் 2 மக்களும் ஏன் சண்டை போடணும் அப்படிங்கிற கேள்வி வருது. அந்த பண்பை ஒன்றிய அரசு வளர்க்க தவறிவிட்டார். மொழிவாரி மாநிலம் இருந்தாலும் மொழிக்கு அப்பால்பட்டு 2 பேரும் ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள். இப்போது நம்மக்கிட்டே பிரிஞ்சு போய் தெலுங்கு மாநிலம் வச்சாங்க, தெலுங்கு பேசுகிற அதே மாநிலம் 2 மாநிலம் மாறிட்டு எப்படி அது? ஏன் மொழி அவங்கள சேர்க்கலை? பொருளாதாரம் பிரிக்கிறது. மொழி வந்து அதோடைய கடைசி முடிவு கிடையாது, அது ஒரு செயற்கையான முடிவு. அப்போது வேறு சில பிரச்சனைகளையும் அவங்க தீர்க்க வேண்டியிருக்கு. அப்போது கர்நாடகாவுக்கு எவ்வளோ நீர் வேண்டும், தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேண்டும் என்பதை நிர்ணயிக்க வேண்டும். அது எந்த விதமான சமரசம் இல்லாமல் கொடுக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு ஜனநாயகமான ஒரு அரசு இல்லைங்கிறது தான் உண்மை. அதனால் வருஷம் இந்த மாதிரி நம்ம காவேரி பிரச்சனை கிளப்பிட்டே தான் உட்காந்து. ஐயா, நீங்கள் வழக்கறிஞராகவும் இருந்திருக்கீங்க, நீதிபதியாகவும் இருந்திருக்கீங்க. ஜூனியர்ஸ்க்கு வந்துட்டு என்ன மாதிரி ஒரு அறிவுரை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா எல்லா ஜூனியர்ஸுமே வந்துட்டு ஒன்று ஜுடிஷியரி தான் எய்ம் பண்ணுறாங்க, அது ஒரு டிவைன் போஸ்ட் மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து எல்லார் மத்தியிலையும் இருக்குதுங்க. அதே மாதிரி நீதிபதிகள் வந்துட்டு வழக்கறிஞருக்கான சுதந்திரம் வந்துட்டு நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்களான்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஜூனியர்ஸ்க்கு வந்துட்டு இது ஒரு ஒடுக்குமுறையான்னு எனக்கு தெரியலை. அதே மாதிரி எல்லா சீனியர்ஸும் ஜூனியர்ஸாக இருந்து தான் சீனியர்ஸாக இருப்பாங்க, அவங்களும் ஜூனியர்ஸ்க்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகலை. ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணுற ஜூனியர்ஸ்க்கு நீங்கள் என்ன அறிவுரை கொடுக்க விரும்புகிறீங்க? இப்போ எல்லோரும் ஒரு தொழிலுக்கு போகிறோம். இப்போ கூட நீட்டில் எல்லோரும் ஏன் நீட்டில் போய் உழறீங்க, கொஞ்சம் பேர் வக்கீல் ஆகுங்கன்னு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அது தேவையில்லாத ஆலோசனை, யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாம். அப்போ நம்ம வக்கீலாக வந்திருக்கோம். இந்த தொழில் என்பது ஒரு உரிமம் பெற்று ஏகபோகமாக நடத்த தொழில். இவர் விரும்பினா கூட கேஸ் நடத்த முடியாது, நீங்கள் தான் நடத்த முடியும். இந்த நீதிமன்றத்தில் நீங்கள் மாத்திரம் தான் பேச முடியும், வேறு எங்கே பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி ஏகபோகமாக பண்ணோன்னா அதோடைய சேவையில் குறைபாடு இருக்கக்கூடாது. மக்கள் விரும்புகிறது என்னென்னா, நான் உங்கள்கிட்ட கட்டணம் எடுத்து தான் வரேன், ஆனால் எனக்கு சரியான ஆலோசனை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்னை பொறுத்தவரை இளைஞர்களுக்கு நான் எப்போதுமே சொல்கிற வேலைப்பு என்னென்னா, தெரிந்தோ தெரியாமலோ குடும்பத்தில் இருப்பவங்களோ இல்லையோ நாம் இந்த தொழிலுக்கு வந்தாச்சு, இதை கற்க கசடற அப்படின்னா நம்ம இதை கற்றுக்கொள்வதற்கு அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். நாம் ஒரு தவறான ஆலோசனை சொல்லாமல் சரியான ஆலோசனை சொல்லணுங்கிறது முக்கியம். 2வது, இதை தொழில் ரீதியாக மட்டும் கருதாமல் சேவை ரீதியாக கருத நான் நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வரவங்களுக்கு வருமானம் தேவைதான், ஆனால் அந்த வருமானத்துக்கு ஒரு எல்லையே இல்லாத சூழ்நிலை கிடையாது. இப்போ உதாரணமாக கபில் சிபல் சொல்லியிருக்காரு, போராடக்கூடிய மாணவர்களுக்கு நான் 1 கோடி ரூபாய் நன்கொடை அவர்கள் வழக்குகளை நடத்த.
ஏன் அவர் அந்த வழக்கை நடத்தக்கூடாது? நீங்கள் 1 கோடி கொடுத்து நீ யாராவது 1000 வச்சுக்கோன்னு சொல்கிறது தெரியல. என்னிடம் திறமை இருக்கிறது, என்னிடம் அறிவு இருக்கிறது, நான் எங்கள் பக்கம் வந்தீங்கன்னா நான் உங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லணும். ஊழலில் இருக்க நீதிபதிக்கு ஒரு ஆஜராகிறாரு, நாடாளுமன்றத்தில் நாள் கணக்காக பேசுகிறாரு. ஆனால் ஏன் மாணவருக்கு எல்லாரும் பாராட்டுறாங்க, 1 கோடி கொடுத்தாரு, கரெக்ட். ஆனால் உன்னுடைய சேவை அவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை, உன்னுடைய பணம் தான் கிடைக்கும். அந்த பணம் அபரிதமாக நீங்கள் சம்பாரிச்சதால கொடுக்குறீங்க. அந்த மாதிரி செய்யாமல் நாம் மனதறிந்து இவர்களால் கொடுக்க முடியாது ஆனாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இது எதற்காக இந்த தொழிலை கற்றுக்கொண்டோமோ, அது யாருக்கு பயன்படுமோ அவர்களுக்காக நாம் அதை செய்யணுங்கிறதான் நான் நினைக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த தொழிலுக்கு வந்திருக்கீங்க, சம்பாதிக்கணும், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதற்குள் ஒரு நல்ல நோக்கம் இருக்கணும். எல்லா மதங்களும் சொல்கிறாங்க நன்கொடை செய்யுங்க, பொது காரியத்துக்கு பயன்படுத்துங்க. இன்னும் கேட்டால் இஸ்லாமியத்தில் 11 1 பங்கு பொது காரியத்துக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் ஏன் ஒரு பொது காரியத்தில் செய்யக்கூடாது? எல்லாமே காசு கொடுத்தா தான் நான் பாடுவேன், ஜூக் பாக்ஸ் அப்படி இருக்கக்கூடாது. எனக்குள்ளே பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாம் தொழிற்சங்க இயக்கத்துலேன்னு வந்ததுனால நாங்கள் என்றைக்குமே பணத்தை பற்றி கவலை கிடையாது. ஒரு தொழிலாளி அண்ணா இன்றைக்கி சாப்பிட்டியா, திரும்பி எப்படி போவ, அடுத்த வேலைக்கு சாப்பாடு இருக்கா அப்படிலாம் கேட்போம். அது ஒரு சுத்தமாக தொழில் ரீதியான அணுகுமுறை இருந்தது கிடையாது. நமக்கும் ஒரு மனிதாபிமானம் இருக்குது. அந்த மனிதாபிமானத்தை நம்ம எப்பயுமே வழி நடத்துகிறோங்கிறது தான் நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம். நமக்கு தெரிந்து ஒருவருக்கு சட்ட பாதுகாப்பு இல்லை என்ற நிலைமை உருவாக்கக்கூடாது. என் பக்கத்தில் ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா நீ வா, நான் உனக்கு செய்கிறேன். ஒரு போலீஸ்காரன் அடிக்கிறான், எப்படி அடிக்கிறான்? எங்களுக்கும் வக்கீலுக்கும் போலீஸ் சண்டை வந்துடுது, நான் போகிறேன், ஏன் போகணும்? கேட்க வேண்டும். ஏனென்றால் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி நீ அடிக்கிறதுக்கு ஒரு உரிமை இல்லை. அதனால் வரக்கூடிய துன்பங்களை நம்ம அணுகணும். ஆனால் நமக்கு ஒரு பெரிய சங்கம் இருக்குது, தொழில் ரீதியான சங்கம். நம்ம தப்பு பண்ணால் கூட நம்ம பேர் நினைப்பாங்க. அதனால் நம்ம பொதுமக்களுக்காக இதை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போது 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஒரு வழக்கை நடத்துறது மட்டும் இல்லை, இந்த வழக்கை நடத்தி அவர் வெற்றி பெறும்போது அந்த வெற்றியில் கிடைக்கக்கூடிய அந்த படிப்பினை அது பலருக்கும் சென்று சேரும். அந்த ஒரு வழிகாட்டியாக நம்மளால் இருக்கும். ஒரு தொழிலாளிக்கு சம்பளம் வாங்கி கொடுத்தோன்னா அது ஒரு தொழிலாளியாக நிற்காது. சார் எனக்கும் போடுங்க. ஒரு கைதிக்கு நம்ம பிணை வாங்கி கொடுத்தோன்னா 10 பேர் நிற்போம். நான் ஒரு பாளையங்கோட்டையில் 4 பேருக்கு பட்டியலில் நம்ம குண்டா சட்டத்தில் விடுதலை வாங்கி கொடுத்து அடுத்த நாள் 40 பேர் வரும். ஏன்னு கேட்டேன், 5 நாளில் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு 5 நாள் வாங்கி கொடுங்க. ஏன் சொல்கிறேன்னா அது தப்பு இல்லை, எல்லாருக்கும் நிவாரணம் வேணும். ஆனால் நாம் தெரிந்து செய்யக்கூடிய உதவி இன்னும் 10 பங்கு அதிகமாக உங்களுக்கு பிரதிபலன் அளிக்கும். கேஸ் வேண்டாம்னா அது கட்டணத்தில் வாங்கும்போது 4 பேர் வருவோம், கட்டணம் இல்லாத போது 40 பேர் வருவோம். 40 பேரில் 2 பேராவது என்றைக்காவது ஒரு நாள் இவர் தான் நமக்கு வழிகாட்டினார். இப்போ நான் 1990ஆம் வருஷம் மின்சார வாரியத்தில் 18,000 ஒப்பந்த தொழிலாளிக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வருது. பல பேர் அது யாருமே தெரியாது. நேற்று சிவகங்கையிலேருந்து ஒருத்தர் ஃபோட்டோ அனுப்புகிறாரு. சார் எங்கள் ஊர் ஈபி வாசலில் பெரிய பேனர் வச்சு உங்கள் ஃபோட்டோ போட்டிருக்கேன், சிவகங்கையில் நமக்கு என்ன சம்மந்தம்? அந்த ஃபோட்டோ அனுப்புகிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த தொழிலாளி 1990லேருந்து 2006 வரைக்கும் வேலை செஞ்சு ஓய்வடைகிற அன்னைக்கு பெரிய பேனர் வச்சு இவர் தான் எங்கள் வக்கீல், இவர் தான் எங்கள் வக்கீல். இந்த மதிப்பு, இந்த பாராட்டை யார் செய்வான்? எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வராது. இதில் வரக்கூடிய சந்தோஷம் இருக்கே, அதுதான் உண்மையான சந்தோஷம். இன்றைக்கி பொருள் வரும், நாளைக்கு போகும். ஆனால் இந்த சந்தோஷம் என்றைக்குமே கிடைக்காது. அதுதான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நீதித்துறை குறித்த பல்வேறு சந்தேகங்கள், சமகாலத்தில் நம்ம கேள்விப்படுற பல்வேறு வழக்குகள் குறித்த ஒரு ஆழமான தரவுகளோடு இருக்கக்கூடிய பதில்
பார்வையாளர்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதலை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். நிகழ்வில் எங்களோட பங்கேற்றதற்கு மிக்க நன்றி. நன்றி.